அறிவார்ந்த நண்பர்களே, மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த அரங்கு சீரோடும் சிறப்போடும் தொடங்கி இருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் உள்ளே வரும்படி அன்பான கோரிக்கையோடு வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஒன்று சேருவோ வானியல் பற்றி நாம் செய்திகளை சேகரிப்போம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, ஒன்று சேருவோ வானியல் பற்றி நாம் செய்தியை சேகரிப்போ. வானியல் பற்றி நாம் செய்தியை சேகரிப்போம். வானத்தை அண்ணாந்து நாம இப்போ பார்த்தோம்னா நட்சத்திரம் இன்னுகிற அழகத்தான ரசிக்கலாங்க. வானத்தை அண்ணாந்து நாம இப்போ பார்த்தோம்னா நட்சத்திரம் இன்னுகிற அழகை இப்போ பார்க்கலாங்க. கோள்கள் இருப்பத கண்களிலே பார்க்கலாங்க. கோள்கள் இருப்பத கண்களிலே பார்க்கலாங்க. தொலைநோக்கி பயன்படுத்தி பக்கத்தில பார்க்கலாங்க. தொலைநோக்கி பயன்படுத்தி பக்கத்தில பார்க்கலாங்க. வாருங்கள் 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 நண்பர்களே, ஒன்று சேருவோ வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போ. வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போ. அண்டம் பேரண்டம் விரிவடை அண்டம் பேரண்டம் விரிவடைந்து போகுதுங்க. கோள்களும் நட்சத்திரமும் கருத்துளையாய் தோன்றுதுங்க. அண்டம் பேரண்டம் விரிவடைந்து போகுதுங்க. கோள்களும் நட்சத்திரமும் கருந்துளையாய் தோன்றுதுங்க. நெபுலாவின் கற்கள் ஏராளமாய் இருக்குதுங்க. நெபுலாவின் கற்கள் ஏராளங்கள் இருக்குதுங்க. வானத்தை ஆராய்ந்தால் அதிசயமாய் இருக்குதுங்க. வானத்தை ஆராய்ந்தால் அதிசயமாய் இருக்குதுங்க. வாருங்கள் 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 நண்பர்களே, ஒன்று சேருவோ வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போ. வானியல் பற்றி நாம செய்தியை சேகரிப்போ. ஒளியும் வேகத்தை குழந்தைகளுக்கு தெரிவிக்கணும். வானிலை பற்றி நாம அனைவருமே அறிஞ்சுக்கணும். ஒளியின் வேகத்தை குழந்தைக்கு சொல்லிடணும். வானியல் மாற்றங்களை அனைவருமே அறிஞ்சுக்கணும். விண்ணை நமதாக்க வானியலை படிக்கணுங்க. விண்ணை நமதாக்க வானியலை படிக்கணுங்க. வானியல் செய்திகளை பிறருக்கு பரப்பணுங்க. வானியல் செய்திகளை பிறருக்கு பரப்பணுங்க. வாருங்கள் 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 நண்பர்களே, ஒன்று சேருவோ வானியல் பற்றி நாம அழகாய் தெரிஞ்சுக்குவோம். வானியல் பற்றி நாம அழகாய் தெரிஞ்சுக்குவோம். ஏ தந்தன 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 தந்தனதோ. 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 சொல்லுங்க அறிவார்ந்த உறவுகளே, அன்பு பெரியோர்களே, யோசித்து கைதட்டிய நண்பர்களே, எல்லாரும் கை தட்டலாமா? தட்டலாம்ண்ணே. இப்ப நம்ம பாடி எதிர இருக்க குழந்தைகள் கேக்குறாங்க. ஆனாலும் அவங்க பாடனா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பாடலாம்ண்ணே. இதுக்கு பேர் என்னண்ணே? அதுக்கு பேரு கையின கை. இப்ப கை தட்டலாமா? நீங்க எல்லாரும் தட்டலாம். நான் சொல்ற மாதிரி தட்டலாம். எப்படிண்ணே? தட்டி எல்லாரும் பாடுனீங்க அப்படின்னா
கடைசியா உங்களுக்கு பரிசு உண்டு. பரிசானே? ஆமாண்ணே. எல்லாத்துக்குமானே? ஆமாண்ணே, நிச்சயமா. நம்ம மாறின ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்துக்கு ஐயா மனோகரன் ஐயா சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு. 250 பேருக்கு பரிசு வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் இருக்கு. சந்தோஷம்ண்ணே. என் பேரு என்னன்னு சொன்னா தெரியுங்களா? என் பேரு காந்தி. அதனால நான் சத்தியமா பொய் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பரிசு உண்டு. அப்ப 250 பேர், ஒரு 500 பேர் வச்சுக்கோங்க, அவ்வளவு பேருக்கு பரிசு இருக்கு. ஆனா எல்லாரும் கைதட்டி பாடணும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ரெடி 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 1 2 3 4 5 ஹாய். பாதி சத்தம் வரலையே. பரிசு எல்லாருக்கும் வேணுமா வேணாமா? சாப்பிட்டு வந்த கலக்கமும் வேணும். பாத்தீங்களா, ஒரே ஒரு குழந்தை மட்டும் எல்லாருக்கும் பரிசு கண்டிப்பா இருக்கு. சரியா? ஆனா எல்லாரும் சேர்ந்து பாடணும். சரியா? ரெடி 1 2 3 4 5 ஹாய். ரெடி 1 2 3 4 5 ஹாய். சூப்பர். இப்ப எல்லாருக்கும் பரிசு தர போறோம். பாட்டு முடிஞ்ச உடனே. சரியா? அறிவார்ந்த குழந்தைகளே, நண்பர்களே, ஒத்த கைய தட்டும் போது ஓசையே வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசையே வல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். அண்ணே பாருண்ணே, நிறைய பேர் கை தட்டல. ஆமா, அற்புதமா சாப்பாடு சாப்பிட்டு கை தட்டாம இருக்காங்க. சில பேர் ஒப்புக்கு கை தட்டுறாங்க. ஒப்புக்கானே. சில பேர் ஒப்புக்கு சிரிப்ப பாத்திருக்கீங்களா? 10 பேர் சிரிக்கிறப்ப 2 பேர் சிரிக்காம இருந்தா நம்மள வேற மாதிரி நினைச்சாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒப்புக்கு சிரிப்பாங்க. அவங்களும் சேர்ந்து சிரிச்சிருவாங்க. அதனால பாருங்க, ஒப்புக்கு கை தட்ட வேணாம், உணர்வுபூர்வமா கை தட்ட போறோம். சரியா? சொல்றத பாட்டை உள்வாங்கிட்டு நீங்க நான் திருப்பி பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு கை தட்டிட்டே பாடிக்கிட்டே இருந்தா கடைசியா என்ன கிடைக்கும்? பரிசு இருக்கு. பரிசு கிடைக்கும். சரிங்களா? கை தட்டலாமா? ரெடி 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 1 2 3 4 5 ஹாய். ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். சூப்பர். இப்ப எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும். சரியா? கொடுக்கணும். சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ, சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ, சிரி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான், சிரி ஒரு சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான், சிரி வந்த சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான், சிரி ஒரு சிங்கம் கூட பயந்து ஓடிச்சான். சொன்ன கதை யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளணும், சொன்ன கதை யாருக்குத்தான் தெரிஞ்சு கொள்ளணும், நான் சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சு கொள்ளணும், நான் சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சு கொள்ளணும், சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சு கொள்ளணும், சொல்லுறத சொல்லி புட்டு புரிஞ்சு கொள்ளணும். ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2 3 4 5 ஹாய். காட்டுக்குள்ள வேட விரிச்ச வலைக்குள்ளதான், காட்டுக்குள்ள வேட விரிச்ச வலைக்குள்ளதான், மாட்டிக்கிச்சா சின்ன பூரா தன்னந்தனியே, மாட்டிக்கிச்சா சின்ன பூரா தன்னந்தனியே, கூட்டமாக பறவை எல்லாம் சேர்ந்துக்கிட்டுதான், கூட்டமாக பறவை எல்லாம் சேர்ந்துக்கிட்டுதான், பாட்டு பாடி வலையெடுத்து பறந்து போனுச்சான், பாட்டு பாடி வலையடிச்சு ஓடி போயிச்சான். ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி 1 2. என்ன நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்ல சொல்லுவானே பார்த்தோம். ரெடி சொல்லுங்க. ரெடி ரெடி 1 2 3 4 5 ஹாய். ஒற்றுமையா எப்போது இருக்க வேணும், ஒற்றுமையா எப்போது இருக்க வேணும், வேற்றுமைய மறந்து பழக வேணும், வேற்றுமைய மறந்து பழக வேணும்,
நன்றாக படிச்சு வாழ வேணும், நன்றாக படிச்சு வாழ வேணும். நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும், நம்ம நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும். நாட்டையும் வீட்டையும் காக்க வேணும். ரெடி, 1 ரெடி, 1 2 3 4 5 5. பாட்டு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சா பரிசு தரணுமா? பரிசு வேணும். ஐயா சொல்றாரு பாட்டு இன்னும் முடியல. என்ன கடைசியா என்ன தர போறேன்? பரிசு. பாடுனவங்களுக்கு, சன்மானம். பாடாதவங்களுக்கு, கைத்தட்டவங்களுக்கு, கைத்தட்டாதவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு. சன்மானம் இருக்கு. ஏன்னா மனோகர் ஐயா சொல்லியிருக்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும் சொல்லிருக்காரு. எல்லாரையும் பாராட்டி அங்கீகரிச்சு பரிசு கொடுக்கணும். அதனால பாருங்க, வானியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், வானியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு நாம சொல்ல வேணும், மக்களுக்கு நாம சொல்ல வேணும், வானத்தை பத்தி புரிஞ்சுக்கணும், வானத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் நாம சொல்லிடணும், எல்லாருக்கும் நாம சொல்லிடணும். ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, ஒத்த கைய தட்டும் போது ஓசைய வல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, 10 கையை சேரும் போது யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல, எதுக்க யாருமே இல்ல. ரெடி, 1 2 3 4 5. ஹாய். அன்பார்ந்த நண்பர்களே, மிக அற்புதமாக பாடணுமா பாடணுமா பாடணுமா? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஆமா, எல்லாருக்கும் பரிசு உண்டு. எல்லாரும் இப்ப கைகளை தூக்கலாமா? மேல தூக்கலாம். ஒரே ஒரு அன்பு கட்டளை, ஒரு கண்டிஷன். உங்க கண்களை இருக்க மூடிக்குங்க, கைகளை மேல தூக்குங்க, கண்ணை இருக்க முடிக்குங்க. ஒருத்தர் கண்ணை திறந்தாலும் பரிசு கிடைக்காது, எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது. ஆமா, அதனால நம்முடைய கண்டிஷன் கட்டளை என்ன? அன்பு கட்டளை. சரியா? ஆமா. கையை மேல தூக்கியாச்சு. அன்பு சொல்லுங்க. அன்பு நண்பர்களே, அன்பு நண்பர்களே, அறிவார்ந்த குழந்தை செல்வங்களே, அறிவார்ந்த குழந்தை செல்வங்களே, வானியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், வானியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய ஆராய வேண்டும், நிறைய ஆராய வேண்டும், அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும், அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும், மக்களுக்கு பயன்பட வேண்டும், நாம் எல்லோரும் சரித்திரம் படைக்க வேண்டும், நாம் எல்லோரும் சரித்திரம் படைக்க வேண்டும். பாடலை மிக அருமையாக பாடிய உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மனோகர் ஐயா சார்பாக பரிசு தரப்போறோம். ஒருத்தர் கண்ணு திறந்தாலும் பரிசு கிடைக்காது, எல்லாருக்கும் பரிசு கிடைக்காது. அதனால அறிவார்ந்த குழந்தைகளே, நண்பர்களே, அப்படியே உங்க தோள்பட்டை நோக்கி உங்க கைகளை பின்பக்கம் கொண்டு வாங்களேன். கண்ணை திறக்காம கொண்டு வந்துட்டீங்களா? தோள்பட்டை தொட்டுங்க, தட்டி கொடுங்க. வெரி குட் சொல்லுங்க. வெரி குட் சூப்பர், வெரி குட். இதுதான் பாராட்டு பரிசு. நன்றி. எல்லாத்தையும் கிடைச்சிச்சு. A huge thanks to Bharati Cultural Troupe, who instilled in us educational and social awareness through their lively songs. Thank you, sirs. A warm afternoon to one and all present here. Welcome back to the after lunch session, where your blood flow is diverted to digestion, and I'm pretty sure your minds too are elevated and curious to explore the unfathomable questions about the universe. To take us through this magnificent journey across the universe, we have amongst us an eminent dignitary, Dr. Priya Hassan, an assistant professor in physics at the Maulana Azad National Urdu University, Hyderabad. She did her integrated master's from the Moscow State University, Moscow, Russia, PhD at Osmania University, Hyderabad, postdoctoral research in France, and Inter-University Center for Astronomy and Astrophysics, Pune. She was awarded the Women Scientist Award by DST in 2006. She is actively involved in Olympiads, public outreach, and science popularization programs. She has worked on various projects with the International Astronomical Union, South Africa, and US Consulate, Hyderabad. She is the co-chair of the Women in Astronomy at International Astronomical Union, South Africa, and member of the Public Outreach and Education Committee, Astronomical Society of India, and International Science Development Teams. We are privileged
and fortunate to have such an eminent dignitary amongst us. கொஞ்சம் NSS வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா? அங்க பின்னாடி உள்ளவங்க எல்லாம் உள்ள வர சொல்லுங்க. கொஞ்சம் இந்த செஷன் முடிஞ்ச பிறகு அந்த காட்சியை பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுங்க. எல்லாம் உள்ள வர சொல்லி சொல்லுங்க. கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் உள்ள வாங்க. அதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். அந்த கண்காட்சி எல்லாம் இன்று இரவு 10 மணி வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். நம்ம வாங்கிக்கலாம் பிரேக்ல. கொஞ்சம் உள்ள வந்துருங்க ப்ளீஸ். டாஸ்க் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க. I now invite Dr. Princey Merlin, ma'am, Dean of IQAC and Head Department of Chemistry, Bishop Heber College, to honor our distinguished dignitary, Dr. Priya Asan, with a memento. I request Dr. Princey Merlin, ma'am, Dean of IQAC, Head Department of Chemistry, Bishop Heber College, to honor the coordinator of the session, Mrs. T. Shanti, ma'am, with a memento. Thank you, ma'am. I now hand over the proceedings to Mrs. Shanti, State Executive Committee Member, Amateur Astronomer, TASS. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் நேத்துல இருந்து இப்படி ரொம்ப அதிகமான யங்ஸ்டர் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி வானவியல் சம்பந்தமான இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல முதல் முறையா நடக்குது அப்படிங்கிறதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு மேம்க்கு இடம் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள் ப்ரோக்ராம் பொதுவாவே நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இப்படி நடத்தணும்னு பிளான் பண்ணுவோம், ஷெட்யூல் போடுவோம், அதுபடி நம்ம நடத்துவோம். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு வித்தியாசமா என்னோட அனுபவம் என்னவா இருந்துச்சுன்னா, நான் கடந்த 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், இப்போ வானியல், தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி, அப்படி பல இதுல அனுபவம் இருந்தால் கூட இது எனக்கு ஒரு முக்கியமா அது மிகவும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நிகழ்வுல ஒவ்வொன்றும் இப்ப நம்மளுடைய நீங்க பார்த்திருப்பீங்க, நேத்துல இருந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் நடக்குது. இவங்களோட ஒவ்வொரு விஞ்ஞானிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த செஷன் நடக்குது. இது ஒவ்வொன்றுமே சாதாரணமா இல்ல. கடந்த 10-20 நாளா ஒவ்வொரு செஷனும் எப்படி நம்ம நடத்தணும், யார் யார் பேசணும், எத்தனை நிமிஷம் பேசணும், அந்த நிமிஷத்துல நம்ம என்ன முக்கியமான விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்றது உட்பட டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே அந்த நம்ம அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும், அந்த சயின்டிபிக் டெம்பர் நமக்கு இருக்கணும். நிறைய பல இடங்களை நம்ம சொல்லிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். ஆனா இந்த நிகழ்வு, அறிவியல் சார்ந்த இந்த வானியல் நிகழ்வு உண்மையாவே அதை சார்ந்து நடக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வந்த ஒவ்வொரு நமக்கு விஞ்ஞானிகளும் ரொம்ப அருமையா எளிய தமிழ்ல சொன்ன ஒவ்வொன்னு நமக்கு அடுத்த இவங்க சொன்ன மாதிரி நம்மளோட கோல் அப்படின்னு காலையில சொல்லும் போது 3 வருஷத்துக்கான ஆக்ஷன் பிளான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு மிகவும்
உதவியாக இருக்கக்கூடிய பயனுள்ள நிகழ்வை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல உண்மையாவே காலரை தூக்கி விடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாதான் இன்னைக்கு இந்த நிகழ்வு. மேம வந்து அறிமுகப்படுத்தினாங்க பிரியா ஹாசன். அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க. மௌலானா ஆசாத் யூனிவர்சிட்டில இருந்து பிசிக்ஸ் அசோசியேட் ப்ரொஃபசர். அதுல ஒரு முக்கியமா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, வானவியல்ல பெண்கள் அப்படிங்கிறது பொதுவாவே அறிவியல்ல பொதுவாக பெண்கள் மற்ற இதுல குறைவு, அறிவியல்ல ரொம்ப குறைவு. அதுலயும் வானவியல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சில பேர் எண்ணி சொல்லிடலாம். பட் நம்மளால சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தான் பெண்கள் இருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த விஷயத்த உடைச்சு எறியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மிகப்பெரிய அளவுல பெண்களை வளர்த்தெடுக்காங்க தமிழ்நாட்டுல. அதுக்கு ஒரு முக்கிய மைய புள்ளியாக இன்னைக்கு பிரியாசன் மேம் வந்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேத்துல இருந்து பப்ளிக் அவுட்ரீச்ல நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இல்லையா, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிராமத்துக்கு போகும்பொழுது ஏற்காடு கோலை திருவிழாவா இருக்கட்டும், ஸ்டார் பார்ட்டியா இருக்கட்டும், மூன் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்த கேள்விகள் நமக்கு ஏராளமான அனுபவத்தை கொடுத்தது. அதை தொகுத்து நாளைக்கு ஒரு புத்தகமே வெளியிட இருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு மேம் சொல்லக்கூடியது அதே அவங்க செஷனும் என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். பெரிய பெரிய கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டு நம்மளோட இன்ட்ராக்ஷன்லாம் இந்த செஷன் இருக்கும். ஸோ ரொம்ப அருமையா மேம் வந்து முன்னாடி என்ன வேணும்னு கேட்டு நமக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம்க்கு நான் மிகப்பெரிய ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் உங்க எல்லாரோட சார்பா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் இதை கேட்டு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. Hello. Yeah. So, hello, vanakkam. That's the only Tamil I know. And I really feel it would have been so good if I could speak more Tamil. Maybe I could convey better to you what I want to. But first of all, I'd like to thank the organizers for having invited me. And I would also like to congratulate the college as well as Tamil Nadu Astronomy and Science Foundation, because I think this is a very important initiative. It's very, very important to have these kind of activities in colleges with students, so that students actually, get to know what are we working on in astronomy, what is happening in science. This is something very important because we all need to participate in that, right? So thank you very much for inviting me. And I've taken up a topic which is slightly over ambitious, in the sense you can see it's 10 biggest questions about the universe. There are obviously many more questions about the universe, but since this was the only talk which was pure astronomy, I tried to cover a good range of topics so that it covers from the small to the big. And I hope I managed to do that, right? So, yeah, okay. So first of all, I would start with how do you actually differentiate between astronomy, astrophysics, and cosmology? Because often these three words are said together and people are not very clear about what is the difference. So astronomy in principle is the study of all celestial objects. Any study of that kind is astronomy. Astrophysics is a science that employs the methods and principles of physics, chemistry to study astronomical phenomena, right? While cosmology is basically the study of the origin, development, structure, and future of the universe, right? So in principle, astronomy covers it all, but these are branches which are within them, right? So I will be covering areas in each of them, and you'll see, right? So first of all, like I said, I have listed 10 big questions. There are many more questions which are there in astronomy, which could be of interest. The rest you can ask. But I've tried to cover the whole range of astronomy from the small to the big, and that's why I chose my questions. So these are my 10 questions, but I don't want to tell you that from now. Let me just show you the questions one by one. So let's start with question number 1. Question number 1 is very relevant for today, because the question is, can an asteroid fall from the sky? Okay. Now, today is June 30th, which is actually celebrated as the
it's actually celebrated as the Asteroid Day. So about more than 100 years ago, in 1908, an asteroid actually fell in a place which is in modern Siberia, which is called Tunguska. And you can see that here, you see this clearing which is there, right? Is the pointer working? Is the pointer working? Acha. Now is it? Yeah, okay. Now is the pointer working on the screen? No, it won't. Okay, sorry. So the Tunguska event was actually the fall of a large meteor, a large asteroid, which actually fell in Siberia. And you can see that this whole part, you can see it's all been cleared up. And even after 100 years, you still have no plants in that area, right? So that's what actually happened in Tunguska, which is in Siberia. And therefore, the UN actually decided that it is very important that people know about asteroids and the probability of asteroids actually falling from the sky, right? And for that very awareness, they call June 30th, which is today, it is called the Asteroid Day. And therefore, the first thing one needs to remember today is the Asteroid Day. And why is it important? So, for example, most of you all have already heard about dinosaurs, right? And we know that dinosaurs, they actually went extinct about 65 million years ago. They were there on the planet for about 165 million years, dinosaurs, and then they were totally wiped out. How did that actually happen? Now, one of the theories is that an asteroid fell. The asteroid was of a size of only 10 to 15 kilometers, okay? So it's not that an asteroid fell on the head of dinosaur. No, it basically fell, and when it fell, there was so much of gas and dust which came out of the air, right? Due to which the food chain in which you have plants which access sunlight to make their food. And then there are dinosaurs who eat the plants. And then there are other dinosaurs who eat the dinosaurs who eat the plants. But the problem is if the plants cannot produce their food, then the food chain gets broken and the rest of the dinosaurs do not survive. And that is the explanation given for why dinosaurs get extinct. Now, in science, we always need evidence. This is a theory, but we need evidence. What is the evidence? The evidence we have is that if you look at rocks of that period, 65 million years ago, you actually see that there is what is called the KPG, the potassium PG. There's a kind of sediment which is found in the rocks which are 65 million years ago. And this sediment is only available in asteroids. It is not available on the Earth. That means this sediment has come from somewhere else. Okay. So that is one of the indicators that probably this event took place. And the other very important indicator is we actually have a crater. We actually have a crater where the thing fell, which is near the Gulf of Mexico. Okay. There's a place in the Yucatan Peninsula where there is a crater. And that is the very crater which is considered to be the cause of, the point at which the asteroid fell, which finished off the dinosaurs. And there's an easier, closer to home in Maharashtra. There is what is called the Lonar Lake, which you can look up over here. And you can see that the upper picture has a satellite image of the area. You can see it's almost a circle, right? So actually what happened in this place in Lonar, an asteroid fell over there. It created the crater. And then when it rained, the rain filled inside the crater. And you actually got this lake, which is called the Lonar Lake, which you can look at it down. And you can see it's in a perfect circle. Okay. It's also found that if you test the water, the mineral content of the water is different from normal water. And it basically has elements which are there in asteroids. Okay. So we are quite convinced that the Lonar Lake also caused because of the fall of this kind of an asteroid. So in short, you may not be aware, but actually every day, the Earth is bombarded by about 100 tons of gas and dust. Okay. But what happens is that when this gas and dust falls from the sky, right, there's a lot of friction created in the atmosphere. And because of the friction, if the rock is not very heavy, the rock immediately vaporizes. Okay. This is what we call a shooting star. What is a shooting star? When you look up at the sky, you suddenly see a streak of light come.
And that's basically this thing which falls, but because the friction is so large, while it falls, it burns. Okay. So about once a year, there are, so daily you have a lot of this dust coming in, but about once a year, you have a car-sized thing, a rock which is about the size of a car, which actually falls in. But even a car-sized rock is not a problem because it generally burns up in the upper atmosphere and it doesn't fall on the earth. But if the rock, about 2000, every 2000 years, you could have a rock the size of a football field. If that kind of a rock falls on the earth, you can get a good amount of damage to the area, right? And once every million years, you could have rocks which are the kind which finish the dinosaurs, which are even larger rocks. And therefore, what happens is if your rock is, in terms of sizes, if your rock is smaller than 25 meters, you don't need to worry much about it. The rock will burn off in the atmosphere. If the rock has a size between 25 meters to about a kilometer, then it can cause some local damage. Like, for example, the one in Tunguska, that is about that kind. But if it has a size larger than 1 or 2 kilometers, then it can actually have a really disastrous effect on the planet, right? And therefore, we know that asteroids, they lie between the belt between Mars and Jupiter. But that is why we need to be aware about their presence and see what is it. So let us say, what are asteroids and where do they basically come from, right? So we'll play that video. Thanks. I need his help. So you can see here about 5 billion years ago, when the solar system formed, you had the sun forming from what is called a protoplanetary disk, which you can see over here. And as it formed, the central part condensed to form the star, which is the sun. And the outer region, it actually collected into lumps of material from which you actually formed planets. So you can see that as this thing is rotating, finally the star is born when it starts nuclear fusion. So when it starts nuclear fusion, the star is born and you have this whole thing. And there are lumps at different areas. And those are the lumps where you actually had planets forming, right? So you can see that there are regions where planets are forming. And while they form, they clear up all the dust or the gas or the rocks which are there in that area. Now you can see the solar system formed over here. The sun, you can see various planets. But you can see that between the planets, there is a certain amount of rocks which are there. And these are the basic leftover debris which is there from the formation of the solar system, which is actually from where we actually get asteroids. So asteroids, they belong to the time of formation of the solar system, right? But they've just, they have this thing. Yeah, I'll move the thing. Yeah. And now we come to the important question. Can asteroids hit the Earth? Yes, they definitely can. We know it happened with the dinosaurs. We know it happened in Lonar Lake. We know it happened in Tunguska. We know there's another place also in Russia where it fell, Chelyabinsk. So we've had it. We know that this can happen. And what is important is to actually know the size of the asteroid, if it is approaching us. If it has a size close to a kilometer, then it is something dangerous. And that can actually happen. So we need to be aware of that. Now, the next step is that what can one do to protect the Earth? If you actually have asteroids, supposing you observe them, how would you actually protect the Earth? So to protect the Earth, there are various mechanisms which people have thought of. One which is there in Hollywood movies. Hollywood wants a big this thing. Therefore, in various Hollywood movies is you send a nuclear bomb on the asteroid and you blow it all up. But that's not a very good solution because you have to put a nuclear bomb onto a rocket, send it to the asteroid, and then your bomb should blast, right? So on the way, if you make any mistake at any point, you are really in for trouble. The other thing which is also there in some science fiction movies like Star Trek, Star Wars, is called a gravity tractor. You have this tractor-like thing which pulls the asteroid. And the last option which you have is you actually, what is called a kinetic impactor. You hit the asteroid so that the asteroid changes its path, okay, which is a kinematic impact. And an experiment was actually done by NASA, which is called DART. So in DART, what was actually done is an asteroid was actually hit, okay, by the satellite. And it was, we actually measured how do you change the orbit of that asteroid. So this is the DART mission. It was launched in November 2021.
And it basically, you want to know how much is the shift, but you need to know with reference to what. And therefore, what they did is they took a double asteroid system. Okay. So there's an asteroid called Dimorphos, and it has a satellite called Didymos. Okay. So what they basically did is they hit the satellite and checked what is the change in the orbit. Okay. So this actually, it was launched in 2021. The impact took place in September 2022. And I would request my friend to please run this video. Please run this video. Yeah. So you can actually see, this is the asteroid, and this is the DART mission. So you can see, yeah, thank you very much. So you can see that this is DART going head on onto the asteroid to hit it. And yeah, so you can see this. And here is the asteroid. And you have this mission which directly goes and head on hits it. Okay. Now the mission has something called Lycia Cube, which is a CubeSat with a camera whose job is basically meant to shoot it. So you see that while DART is going on to the asteroid, it from that comes out the camera, which is Lycia Cube, and it actually takes it to observe the whole impact, right? So you actually see the impact, and that's what was done. Yeah. So, so this is an experiment which was actually done last year in September, and people are still observing the motion of this asteroid with this DART mission to actually see what were the changes which were caused by the impact. Can we actually do such a thing, right? So here's the result, which you can see. You have your Dimorphos in the center, Didymos is on the side, the satellite. It got hit, and you can see that there's a change in the orbit. So the original orbit had about a 12 hours period, and now the orbit is becoming a smaller orbit. It has lost kinetic energy, and therefore the orbit has a period of lesser than 32 minutes. So you actually change the course. Now, you see that supposing if somebody is, if you're driving, a slight turn, right, can actually get you on the side or off, right? So the idea is if you spot an asteroid, at the right point, if you hit it, it will come, but it will miss the Earth. So that's good enough. That's exactly what we want. We just want to protect the planet, right? So we just need to deflect this asteroid. And so therefore, DARTs, if you actually assess what was the effect of DART, you can see that it was very successful, a very successful mission where we can actually do it. But I don't have the time to talk about, you could have asteroids of different sizes, which actually hit the Earth at different impacts. All of them, they could have different compositions. Some are made of carbon, some are made of metal, some are made of different materials. And therefore, say it worked fine with this one. But for other asteroids, we cannot say in general whether we can manage our problem, because it obviously depends upon what is the composition of the asteroid, where do we detect it, and how do we do it. But at least what's interesting is that there is a plan of action where we are actually trying to detect asteroids and do it. Now, how would you detect an asteroid in the sky? You basically detect it by its shift. So here I'm showing you an example. Look at the upper left. You can see that these are shots of the same part of the sky. And I hope you can see that towards the center, there's an object which is moving. See, the other stars are at the same place, but then towards the center, there's an object which is kind of moving upwards, right? Towards the upper left, diagonally. So what you basically need to do is take many shots of the same part of the sky. The stars will be where they are, but the asteroid will move fast, right? Now, obviously, doing that is a very difficult job. The number of astronomers are too few. The sky is large, right? And therefore, in astronomy, we also have what are called citizen science projects. That is, you do non-astronomers can participate in astronomy, right? So there is one such project called Astrometrica, where actually citizens can participate, being non-astronomers. They can be part of teams and they inspect images to actually look for asteroids. So once you find a potential asteroid, you can report that asteroid to the IAU, International Astronomical Union Minor Planet Center. And what the Minor Planet Center will further do more observations, check whether the object you mentioned is truly an asteroid or no. If it is true, then you get the pleasure of actually naming the object also. You can name the asteroid with your name, and it actually gets, catalogued. So in that way, the Minor Planet Center actually has a catalog of doing that. If you're not part of a citizen science project, you can also do this with a telescope. So there is this team of amateur astronomers who worked with 3-inch telescope.
A 3-inch telescope is very small, very small. Okay. And with that also, they found a satellite of one of the asteroids called Amalthea. Okay. And so in short, asteroids being June 30th, I kept this as the first question because it's connected to today and we need to be aware of it. So that's something which is definitely important. So we'll move to the next question. What's the next question? Which is something very important, which is how did we actually find our place in the universe, right? You know, in your school textbooks, you open it, you read the solar system, stars, galaxies, everything. But how did we actually get to know that, right? So that's the question. How did we find our place in the universe? So let's see. The simplest thing which we know, which we can see, is you know that there's a day-night cycle. You get up in the morning, there's a day, then there's the sun. It rises in the east. It is there up for about 12 hours. Then it sets in the west, again rises in the east, right? So in mythology, often what was done is you put the sun in a chariot and you said the sun chariot goes from east to west. Then he gets tired after 12 hours. So then he rests. And then again, he gets up and again he comes, right? So basically, what is the model? You have the sun going around the earth. You have the earth here, the sun rising in the east, goes to the west, then it goes down, relaxes, comes back to the east and again goes down, right? So you kind of think of the sun, the earth being stationary and the sun is going around it, right? Okay. So that is the obvious thing, which would be the explanation for day and night, right? Which was easy to figure out. We now know better pictures where you know that you have the earth going around in its rotation on its axis. The sun is stationary, but we'll come to that in a minute. So we also know that there are what are called seasons, right? If you look up at the night sky and you identify constellations, okay, or objects in the sky, you will see that there are typical objects which you get to see when it's summer. Then there are typical objects you get to see when it's winter, right? And people realize that that is related to seasons. And a country like India, which is an agricultural country, right? We need to know when is the monsoon coming, when is it going to be hot, when is it going to be cold, right? And therefore, all our festivals, all the Indian festivals are basically based on the seasons, right? If you have Holi, Holi is the beginning of summer, hence you are going to play with water, right? For example, the spring festival, what is it called? Or the Pongal festival. All of them have an astronomical significance, right? So festivals are basically kept to mark some astronomical event so that you can plan accordingly, right? So again, what people looked up at the sky, they see stars also like the sun, rise in the east, set in the west, okay? In the night, if you look at the sky, you'll see this happening, okay? But they observe that there are some objects which do not do that, okay? Like you can look on the left or the upper right, you can see there's this object which is doing this loop kind of behavior, going as loops, okay? And therefore, these objects were what are called planets. Planets are wanderers. They don't go like the stars. The stars rise in the east, set in the west. But the planets, they do other things, right? And therefore, it was assumed that that's because the stars are very far away and the planets are closer to us and they are moving, right? And based on this, you had what was the most simplest model, which is called the geocentric model. Geo means the earth. That means earth is the center of the universe. And you have the planets going around the earth and the sun also going around the earth. But the problem was that because these planets, they were going like this, you know, front, back, front, not in a fixed motion. Therefore, you had to have these circles. You can see these circles up over here. That means these stars were not, the planets were not moving normally. So that was the geocentric model, which was what people thought was the most obvious model. Earth is stationary, everything is going around the earth, right? But then comes Copernicus. Copernicus, what happens? And there's Galileo. Galileo's important contribution is that when he looked through a telescope, you don't need a very big telescope to see that Venus actually shows phases. Yeah, just like the moon. You'll see crescent Venus, half Venus, full Venus, right? And the only way you can explain why does Venus have phases is if this is the sun, this is the earth, and between them you put Venus. It has to be what is called an inner planet between the earth and the sun. Only then can you get phases for Venus, right? And this was the observation of Galileo, where he said that Venus is showing phases, right? And you have Copernicus up there, upper right.
where he actually came up with another theory that if you look at the heliocentric, geocentric picture, in the geocentric, you can see that planets have very crazy orbits, right? They loop, they do all kinds of things. But heliocentric, all of them have good orbits. There's no confusion. Only thing is that the sun is the center, yellow sun, and the earth is going around the sun, right? So Copernicus followed what is called Occam's razor. Occam's razor is a principle in science, is that if you have to explain something, right, the simplest explanation with the least assumptions is the correct one. And therefore, what Copernicus said, that if we convert to heliocentric model, then we do not have this problem. Then you will not have planets taking loops. Why? Because you can see in the heliocentric, I'm sorry, I can't show through the pointer, but when the Earth, the blue Earth is going around, you'll see an outer planet. Sometimes it will go ahead of the Earth. Sometimes it will go behind the Earth. Because the Earth is going in its orbit. This outer one is going here. By then, Earth maybe came here. When Earth comes here, this guy is here. So this planet kind of moves back and forth. And that is why the Copernicus heliocentric model came in. So now our perception of the universe is you have the sun in the center and you have the Earth and other planets going around it, right? Now let's move on to the stars. I don't know in Trichy whether the sky is so good, but in Hyderabad, you cannot see the Milky Way. The Milky Way is a band of stars which you generally see in summer, okay, if you have a nice dark night. And if you actually resolve, you realize that they are stars, okay? And what people realized is that this is what we call a galaxy or a collection of stars. And we actually belong to this collection of stars, okay? And, but the problem is, since we are part of the galaxy, for us to picturize the galaxy is very difficult. It's, for example, we are inside this auditorium. How can I tell you the shape of this building, right? I'm standing inside. I'm not going outside. But from inside, I have to make a picture with which I'll tell you the shape of this building. So, for example, I take images, I do various things, right? I take X-ray images, I check where is the iron, right? I check where is what. And based on that, I try to make a model of what do I think this building looks like. And that's the same problem with the galaxy, that because we are inside the galaxy, we cannot get a picture of the galaxy, right? So people did various things. For example, I won't go into these details, but for example, you have Herschel. What he did is he just assumed that all stars have the same brightness, okay? If you assume that all stars have the same brightness, then if a star is faint, he said that that means that the star is away from us. If a star is bright, it's towards us. So based on that, he made a map, which you can see over here, which is a map of the galaxy. And with that, he got the shape of the galaxy. But obviously, in his shape, the sun is approximately the center, and you have many stars going around it, right? But the sun is approximately in the center. Now, an improvement of this was done by somebody called Shapley. What Shapley did is in the sky, you can actually see what are called globular clusters. Globular clusters are collections of stars, which are easy to observe. And what Shapley did is in these clusters, there are stars which are called Cepheids. Now we'll need this later on, so that Cepheids are stars in which we can find out the distance to the star very well. Okay, this was later on used by Hubble also, but we'll just see with Shapley. So Shapley, what he did is he found out the distance to these globular clusters, and you can see the map down there, where you can see that he placed the sun on the edge. That he realized that if the globular cluster distribution is the distribution of the galaxy, then the sun is not in the center of the galaxy, right? Hence, Shapley is called the Copernicus of the galaxy. That means in terms of the galaxy, he actually told us that the sun is not in the center of the galaxy. The sun is on the side, right? And that was actually what Shapley told us. So now we are in a solar system with a star inside a galaxy, but we are not in the center of the galaxy, right? And then when people looked through better telescopes, they even saw more galaxies, right? And that's how they realized what is our place in the universe. We belong to a planet, which is one of the planets going around a star called the sun. The sun is one of the stars in the galaxy called the Milky Way. Other than the Milky Way, there are many more such galaxies in the universe, right? So our whole picture of the universe built up like this, using observations and understanding of what we actually saw,
right? And you, based on that, we have this whole picture of what is our place in the universe, right? And now, obviously, the next question you will come out that if the universe is so huge, right? If the universe is so big, then is there life elsewhere, right? It can't be that the universe is made so big and we are just occupying one planet when there are like millions of them, right? So the next question, I'm breaking it up into two parts. The first part will be, are there planets other than our solar system? Okay. And the next question will be, can there be life on them? But let's look at the first question, the third question. Are there planets other than our solar system? So a planet other than a one which belongs to our solar system is called an exoplanet. An exoplanet. So this is from a science fiction movie, which actually shows another exoplanet which has two suns. Okay. So the first step is, how do we look for exoplanets? And why do we look for exoplanets? So I really love this quote. This is a quote by Carl Sagan, where it's from the book and the movie Contact, where he says that the universe is a pretty big place, right? And if it's just us, it seems an awful waste of space. So Carl Sagan was very active in the SETI project, the project for actually looking for extraterrestrial life. And this was the basic justification he gave for it. That if the universe is so huge, it is absurd for us to think that life is only there on our planet, right? There's so many more planets. Why not there? And therefore, there are various detection methods. I won't go into the details. There are different methods which are actually used to look for exoplanets, right? In this plot, you can see it better. What you see in the upper left is the radial velocity. That means if you actually have a planet going around, it's spectroscopically. Sometimes it's going to come towards you. Sometimes it's going to go away from you. And therefore, you will get a Doppler shift in its wavelength. The other method is what is called the transit photometry method. That means if the planet comes in front of the star is going to become fainter. Okay. But obviously, the faintness is going to be a very small difference in faintness. It's like you have 1 million bulbs and one bulb out of the million bulbs goes off, right? Just one. So that is the transit photometry. There's also another technique called micro lensing, and there's also direct imaging. But obviously, like you see on the upper right, looking for an exoplanet is actually looking for a needle in a haystack. And therefore, for many years, for many, many years, people tried to look for exoplanets using different techniques, and they always found it very difficult. It was very difficult. Well, finally, in 1995, okay, you had a team of PhD student with his supervisor, Michel Mayor and Didier Queletz. These people were in Geneva Observatory, and they actually found an exoplanet. They found it in 1995, but the Nobel was given to them in 2019, right? Much, much later, almost 25 years later. And that was because they found an exoplanet going around a sun-like star, okay, which is the star 51 Peg. And they got a Nobel Prize for this, for actually discovering this exoplanet. And they used what is called the radial velocity technique. We don't have the time to get into it, but basically it means doing spectroscopy of the star, looking for Doppler shifts, and you can actually do it, right? So that's the example. Now, another way of looking for exoplanets is using transits. That is, if the planet comes in front, there's going to be a dip in the brightness of the star. And there were various, I didn't put a slide, there were various space missions, one called Kepler, and there's another one which is still on, which is called TESS. And both these missions look for transit things. And we already know more than 5,000 exoplanets. These are planets outside our solar system, which are going around other stars, not our sun, but other stars. And then we come to the next question, that is there life, or even intelligent life, or just basic life? Is that there in the universe? Which is also the same question as, are these exoplanets habitable, right? Can there be life on these exoplanets? We know there are more than 5,000 of them, but can they actually be habitable? So we actually define what is called the habitable zone. For example, for the sun, right? Everybody's done the Goldilocks story, right? The porridge is too hot, the porridge is too cold, but it has to be just right. So the habitable zone is the zone around a star in which water is in liquid form. Okay, if water is in liquid form, it is called a habitable zone. So if you look at even if you look at our solar system, the habitable zone is where the Earth is, and a little bit of it is where Mars is.
That is why we all the time look for life on Mars, because Mars is also in the edge of the habitable zone, right? So typically you look for habitable zones of planets, right? And of the exoplanets, we know there are a good number of them which are habitable, right? That means we measure the distance from the planet to the star, and we find out whether that's the distance at which water will be in liquid form, right? And there are many such potential planets for which you could have habitability, right? And there are this thing. The James Webb Telescope, you've actually heard about it, right? I hope you've heard about it. And the James Webb Telescope, one of the jobs it also is doing is to looking for exoplanets, right? And looking for habitability. So actually, James Webb doesn't look for exoplanets. You look for exoplanets using other techniques. And then what James Webb does is it studies that exoplanet for which you already know it exists. So what James Webb can do is it can actually do spectroscopy of that. And therefore, if you remember, amongst the first images, there were 5 images which were given out from James Webb. Amongst the first few images, there was this one of WASP 96b. This is an exoplanet system. And when you see in the spectrum, you can see that they actually found water, right? And this was considered a very important result. So when the first results were given out of James Webb, there were basically 5 images, of which one of the images was this plot, which basically showed you water on the exoplanet, right? And that's the James Webb. So this is the Drake's equation, which actually tells us the probability of finding intelligent life, but I won't go into that detail. I'll just drop it. And then finally, it's good for me. You'll already had a black hole talk today in the morning, so I don't need to answer this question too much. I'll just run through it. A very popular question is, what are black holes, right? Everybody's heard about them. So black holes are basically an area of space-time with the gravitational field so intense that the escape velocity exceeds the speed of light, right? What is the escape velocity? Escape velocity is the velocity of an object if it wants to escape the gravitational force of its parent body, right? So yeah, it's okay. We'll go fast. So you can see on the left, this is simple school maths, that if you want to escape, the escape velocity, your potential energy, has to be balanced by your kinetic energy, right? And therefore, if you put it for the Earth, for example, for the Earth, 11.2 kilometers per second is the escape velocity. That means if I had an object on the Earth going with a velocity of 11.2 kilometers per second, it can escape the gravitational force. But in a black hole, what happens is this escape velocity, which is here 11.2 kilometers per second, it actually exceeds the speed of light, right? And we know in physics, the speed of light is something very sacred. You cannot exceed the speed of light, right? And therefore, from a black hole, you can't escape. And that is why it's called a black hole, right? Because the escape velocity is greater than the speed of light. So I'm just going to run through this because you'll have already spoken about it, but I'll tell you something all important about it. For black holes, we define what is called a Schwarzschild radius, which is the radius of it's the radius surrounding a non-rotating black hole. And I think you all already discussed this a little bit, how black holes affect things near them. So I won't go into those details. But nature actually produces a variety of black holes. One are what the stellar mass black holes are. One is what is called intermediate mass, and one was what is called more massive. You know, it could be 1,000,000 times or even 1,000,000,000 times the mass of the sun. So I'll very fast run through how normal black holes are born. So when you have massive stars which evolve, these massive stars, they are formed from collapsing clouds. And if they are very massive, when the star is going to die, it throws its outermost part, which is called a supernova. And the core, which is left inside, is what basically forms a neutron star or a black hole. So if the star is a sun-like star, like our sun, it will become a red giant, planetary nebula red giant, and then it will just have the core, which is the white dwarf. But if the star is very massive, then you will have a supernova blast, and the core will become a neutron star. If the star is even more massive, it will become a black hole. And that's how stars themselves, massive stars themselves, can produce black holes, right? And that's the way you actually produce black holes. So supernovae will actually give you that. I'm going to run through this because it has been covered, right? So you can actually look for black holes and neutron stars. Okay, so I've run through black holes. That was good for me that Satish did it in the morning. So I won't go into the details, but we'll jump to our next question. What is in the center of our galaxy? We know we belong to a galaxy, right?
you'll obviously want to know what is near the center. And the problem is near the center, we cannot see very well because there's lots of gas and dust. So in optical wavelengths, we cannot see very well. And therefore, the big question was, what is there? We could not see it, right? There was lots of gas and dust. So how can you find the center of the galaxy? If you look at this Milky Way patch in the sky, when you get to see it, you can identify the Sagittarius constellation, which looks like a kettle. And you can see that that points towards the center of the galaxy. Now, what was actually found is that at the center of the galaxy, there is a massive black hole. So this black hole has the mass of 1,000,000 times the mass of the sun. Okay. And that's sitting at the center of our galaxy. And this was actually discovered, estimated by this group of 3 people. The first name you see, Roger Penrose. They got the Nobel Prize in 2020. Roger Penrose basically did the theoretical work, theoretical calculations. But the 2 other people, Richard Genzel and Andrea Ghez, these 2 people, they actually observed. They had almost 20 years of observations, right, of the stars near the center of the galaxy to actually estimate the mass of the black hole. So that is this group, which they actually got the Nobel for in 2020. So there are ways of looking at the galactic center. You can look for it in X-ray. You can look for it in radio. You can look for it in infrared. And they use these different techniques. You see over here, what they did is very simple. Towards the galactic center, they observe the orbits of stars. Okay. But obviously, these stars are moving slowly. And therefore, they had to have observations of 20 years. 20 years of observations to actually trace the orbit. And once they could trace the orbit, they could calculate the mass of the black hole sitting at the center so that it can create an orbit of that kind, right? And that's how Andrea Ghez and Genzel, they actually measured and derived the value of the black hole mass at the center. So these are just some examples of the stars. There's a star called S2, which is the closest to the center. And they did a lot of observations of those regions to study it, right? Oh, very good. We've already come to question number 7. So question number 7 is, how did the universe begin, right? How did it begin? Now, if you remember, I spoke to you about Cepheid variables. Cepheid variables are very bright stars to which we can calculate the distance, okay? And there's another important thing which I told you, which is called Doppler effect. What is Doppler effect? That if you have a source of light, and if the source of light is moving, right, then the wavelength, the light which you're going to get from it is going to shift. If the source is moving away from you, it moves towards longer wavelengths, which is called red shifting. If it's moving towards you, it moves towards shorter wavelengths, which is called blue shifting. Okay. So here what we see, this is Hubble observing with the Mount Wilson telescope. Okay. This is the Mount Wilson telescope. And what he basically did is he observed the spectra of galaxies. Okay. And what he did is he used the Doppler effect to measure. So what you see in those things is, if the source is going away from you, the wave gets pulled and therefore it goes to longer wavelengths, red shifted. If it's moving towards you, it gets pushed. So it's like blue shifted. And you can measure that by measuring the delta lambda. What is the shift in the wavelength? And with that, you can calculate the velocity, right? So what you see on the upper left is you can see spectra. That is a spectrum of a galaxy. You can see some spectral lines, right? And you can see that if the star is moving away from you or towards you, these spectral lines will shift. They shift towards the blue side or they shift towards the red side. So what Hubble basically did is he observed the spectra of various galaxies, and he also measured their distances using Cepheid variables. And therefore, he actually came up with a very important relationship, which is, it's missed over here, which is V is equal to h0 into d. That is, velocity of the galaxy is equal to Hubble's constant into the distance to that galaxy, right? So basically, it means that if you have, you look at the left picture, you have a galaxy which is close to us because the distance is small, its velocity is small. But if the distance is large, it is a larger velocity, right? And therefore, that is obvious. What you can see over here is that, see, it's like I'm standing over here. People close to me are running slowly. People away from me, we are moving faster away, right? And therefore, that gives you a feeling as though there's an expansion taking place, right? There's an expansion taking place. And that is the theory of the expansion of the universe. So using his data, he could measure the Hubble constant or h0, right? And
The simple formula is the age of the universe is 1 upon h naught. Because age of the universe is the point when all these things were together, right? Where you did not have any expansion. So you just rewind the whole thing, they're all together, and that is the age of the universe, right? And therefore, what happened is, with this method, you can actually estimate the age of the universe also with Hubble's. But basically, he said, we are in an expanding universe where galaxies seem to be moving away from us. The further they are, the more this thing, right? So this is something like if you are baking, right? If you are here in the Milky Way, look at the left, you have raisins put inside a cake. But if you start baking it, gradually the cake swells up and these raisins move away from each other, right? And that's exactly what's happening because the galaxies are not expanding. You and me are not expanding. The space between us is expanding, right? So when you're putting raisins in the cake, the raisins are as they are. The cake is swelling up. The space is swelling up. The raisins are where they are, right? So that is the expanding universe theory, which was set by Hubble and based on observations. We also have something called the cosmic microwave background radiation, which is a 3 Kelvin radiation, which we get from the whole sky. Any part of the sky, if you look, you will get a 3 degree Kelvin radiation, okay, which is called the cosmic microwave background radiation. And that is what is considered the leftover radiation of the Big Bang. So the Big Bang, as per Hubble's theory, is the beginning of the universe when this expansion started, right? And now that it has happened for 13.7 billion years, now the expansion has happened and the universe has cooled down. But the temperature is not 0 degree Kelvin, it is 3 degree Kelvin, 3 Kelvin, okay? The cosmic microwave background radiation, right? So that is our understanding of the beginning of the universe with the Big Bang. Obviously, there are different other theories also which exist, but we go on observations, and as per our observations, the Big Bang seems to have maximum support, right, in terms of observations. We'll now move more towards cosmology, where we are now moving towards the universe, right? And we've already moved towards cosmology when we're talking about Hubble's law, because you're talking about the origin of the universe. And now we'll talk a little bit about the structure of the universe. So we know the universe has something called dark matter. So the question is, what is dark matter? This is something very, very interesting. What happened is, you have galaxies, you have stars going around the center, right? So what people started doing is that they started observing stars going around the center of galaxies and make a plot. Look at this plot. The y-axis is the velocity of the star and the x-axis is the distance from the center. Okay, so this is my galaxy. I have stars at different distances. I am measuring the velocities of these different stars at different distances. Okay, now if you look at the plot, what was expected, right, is that if your velocity, since the center of the galaxy has mass, right, so near the center you will have a high velocity and away from the center your velocity will fall, which is the green curve. Look at the green curve. That means you rise and then it will fall, right? Because the mass is sitting in the center of the galaxy, right? But what was observed is that it does not fall. Instead, it goes like the red curve, okay? And this was observations, which you can see over here, using stars as well as radio observations, 21 centimeter. They actually observed that the velocity of these things increases as it moves away from the center, right? Which doesn't make sense, because if this massive black hole is sitting in the center, then as you go out, the velocity should fall because you're going away from the center, right? But it is instead, it's increasing. And this was basically discovered by Vera Rubin, whom you see over here. And when she actually made these observations, there are different kinds of bravery, right? Bravery is not just fighting wars. People think, you're going out with guns and fighting wars, that's bravery. But there's different kinds of bravery. So I would say that in the case of Vera Rubin, she actually found this for galaxies. She did it for one galaxy, she did for 2, she did for 3, she did for many. And for all of them, she was getting this kind of a curve, which I showed you. That instead of getting that green curve, right? Instead of getting the green curve, she was getting something close to the red curve. And that was very, non-conventional, very counterintuitive. And therefore, the question was, how do you have this happening? So Vera Rubin came up with a theory that there is mass in the outer parts of galaxies, not in the center. There is in the center the black hole, but also lots of mass in the outer parts of the galaxies, which are causing these stars to move so fast. Okay.
And that material, we cannot observe it. We don't observe it, right? But gravitationally, we can see its effect. And therefore, she named it dark matter. Okay. And that's how the whole idea of dark matter came. And in which I'm saying that it's bravery can be of different kinds, where here you have observations, you have data, and you bravely stick to it that, no, this is what I got. I'm not, there's nothing. So this is clearly a thing of observations. So the question is, what is dark matter? So by observations, we know that it exists. And we know that if you actually estimate mass, you'll see 90% of the Milky Way is dark matter. But what is this dark matter? We do not know. Okay. And now we come to something even more complicated, which is called dark energy. Now, if you remember, I told you Hubble said that the universe is expanding. Okay. And Hubble said it's expanding with a constant velocity, which was called the Hubble's velocity, Hubble's constant. Okay. So you could define what is the velocity of a galaxy based on its distance. Now, what happened is people continued working on that. And then what they found is, you remember we spoke about supernovae. Yeah. Supernovae are big blasts of stars in the end of its life. And therefore, supernovae are very, very bright. So you can see supernovae in other galaxies very easily because they are very, very bright. Okay. So what people started doing with supernovae, and you can find out the distance also to a supernova because you know its approximate brightness. You can find out the distance. So what happens is there were two independent projects, the supernova cosmology one and the high Z supernova search. Both these groups in 1998, they actually discovered something very strange, for which they got the Nobel Prize in 2011. What they did is that they looked at different galaxies and estimated their distances using supernovae, right? And then when they plotted Hubble diagram, right, they basically saw supernovae of this kind, type 1a. We won't talk about it much. So supernovae are what are called standard candles. That means you know what is the brightness of a supernova. So you can find out the distance to a supernova. That's what they did. And then they again replotted Hubble's image. Hubble's image is what? Velocity versus distance. If it is a straight line fit, then you can say V is equal to h naught into d. But what they found is that instead of objects which are moving away from us, they are going with an accelerated rate. That means the universe is not just expanding with a constant velocity, it is accelerated expansion, right? So gravity is causing it to fall, but expansion is causing it to do opposite. So this energy, which is causing, the question was, what is causing this expansion? And that thing was named what is called dark energy. This is the observations which they have of these supernova telling you that there's an acceleration taking place. And this is an energy which is the opposite of gravity. It's like negative gravity. Negative gravity pulls towards you. This thing pulls away from you. And this was called dark energy. And again, we do not know what is dark energy. What is this kind of force, which is the opposite of gravity, which we cannot, we are observing in these observations, but we just don't know what kind of material can do it. And that is therefore it's called, there are various theories as to what is dark energy and stuff like that. But it's still something people are trying to study, right? So we do not know. It's some kind of a negative pressure. It's kind of a negative gravitational force. It's not just dark. It's even transparent. Light passes through it. We just don't know what it is. So we do not know what's dark energy. We do not know what's dark matter. There are various probes which are being done to study it. And we still are at a stage where this thing. Now, my last question, which I have put, is a little bit of a fun question. The last question, you all must have heard about it, is that is space tourism the future, right? Many of you all would have seen Elon Musk going to space. All of them went to space, right? So is that actually going to be the future? How many of you all as students are going to have your honeymoons on the moon, right? You could actually go for that, right? It could be possible. So is it actually the future? So here we have three people. One is Carl Sagan, again, who says that all civilizations you either have to become spacefaring or extinct. You have to go out to space. And then we have our great Elon Musk, who says sooner or later we must expand life beyond our little blue mud ball or go extinct. And then you have Stephen Hawking also, who said, I don't think the human race will survive the next 1,000 years unless we spread into space, right? So there's enough of reason for us to want to go to space, and we already are going to space.
Now, originally, countries had their own, space programs and their space agencies, right? Like India had NASA. India has ISRO, the US has NASA, the Russians have, all of them have their own space agencies. So it was as the space was government property. Only government could deal with it, not private organizations. But now what has happened is this whole thing in this last decade or so, it starts with NASA, but even ISRO and Roscosmos, all these great space agencies have now actually, there's been a paradigm shift, right? Where they are asking private people to come, right? So for example, ISS missions, they are being done by SpaceX, right? Or various other, NASA somehow thought it is more cost effective if they outsource their space work, right? Similarly, ISRO also has its own private sector in space, which does private sector things. Roscosmos also does that. So all of them have started privatization of space, which is something which even our government seems to want. And the three leaders who are there in this, there's Elon Musk, SpaceX, you have Richard Branson, Virgin Group, you have Jeff Bezos, who owns Amazon. These are the three people, the biggest guys in the market for space. And it's expected that the space industry would at least be a 1.2 trillion industry because there's so much happening in space. So what did they do? First of all, people are worried about going to space that, will I survive? Will I live? Whatever, right? So the simplest way to promote their product, right? I want to promote Coca-Cola, so I drink it in front of you so that I show you that I'm drinking Coca-Cola. So therefore, all these big guys, what they did is that, for example, here you see Richard Branson. He was the first one who actually took his crew members, and in July 11, 2021, his company is Virgin Galactic. So he actually went on a rocket plane. Now, what is space? Space is 100 kilometers above the Earth. So if you go 100 kilometers above the Earth, you are in space. Okay. So that's what these guys did. They went to about 100 kilometers, and he did that in July 11, 2021. Obviously, this was not nice for the other people. So very soon, so here you have, and this guy, Branson, is already 71 years that year. He was already 71 years old, and he was the first one to go off and whatever. So they went to a height of about 88 kilometers, not 100 kilometers, 88 kilometers. They went there and this thing. But then obviously, but then you have Blue Origin within 10 days. You see, that was July 11th. This is July 21. Within 11 days, you have Jeff Bezos. Jeff Bezos is the guy who owns Amazon. Okay. What he did is he took his brother, Mark, and he took a bunch of other people, and they did their space flight. And his company is called Blue Origin. So Blue Origin did their space flight. They went higher than 100 kilometers. They went to 106 kilometers, right? Higher than what Branson had did. And their flight was only about 10 minutes, but they went and came back, right? So basically, okay, and we'll go to the third fellow. Third one is SpaceX, Elon Musk. So Elon Musk obviously had to do something. These guys did it in July. So then in September, Elon Musk went. So he has his rocket called Falcon 9. So he went on that. But what they did is that they went, they spent 3 days in orbit. Okay, that was 10 minutes. This was 3 days. And basically, what is the marketing gimmick? The marketing gimmick is these people with their best friends or their brothers, sisters, whatever, their loved ones, they go on that flight, right? So they are directly showing you that it's a doable thing, that they are willing to like risk their lives to go up over there and, enjoy it. And so that is the biggest advertisement, right? That's what they're doing. And already all these three companies have sales, right? So SpaceX actually had that mission. It was called the Inspiration 4X mission. And they spent 3 days at an altitude of 575 kilometers, right? So Elon Musk actually goes big. You have Jeff Bezos only 108. This guy went 575, and that too for 3 days. Okay. And this thing. And even Russian space companies actually there are tickets already being sold by all these companies, Virgin Galactic, Blue Origin, SpaceX, all of them are actually selling tickets worth millions, okay, to go out to space. Russian companies also have their own prizes to go out to space. And people are actually designing what are space hotels, what kind of hotels could you have in space. And so probably it's early to say, but it is definitely something which is there in the near future, if not in the distant future, definitely in the near future. So probably kids like these who are running around, probably they may be contenders to actually go out to space.
So I'm sorry, I'll end with this. I'm ending it with more questions. If you have questions, you can ask. I'm sorry I covered too many things. That's why it took so long. Yeah, okay. Thank you. Thank you, madam, for the elaborate presentation related to the most promising questions related to the astrophysics. Now, the floor is open for discussion, questions from the audience. Excuse me, ma'am. Yeah. Ma'am. Excuse me, ma'am. Yeah. Thank you very much. I'm here only. Oh, sorry. Huh? Yeah. Sorry. I'm Dr. Shalini from Yeah. IIT Madras. Okay. Actually, I have an question. You told about that light, no other particle travels faster than light. Yeah. But what about the tachyons? Could you explain in brief? Because in 1967, Gerald coined that word. After that, Sudarshan doing that research in that Yeah. particular field. So what about the tachyons? Do you have any idea? Yeah. So, see, for general physics students, what we always taught is you can never exceed the speed of light, right? There are various cases, even in astronomy, where people actually think they detect cases of objects going out with speeds greater than light. But obviously there are, it can be contested. I don't know about the particular case you are talking about, but generally people always have counter arguments to that, because you know that in physics, if you exceed speed of light, then the whole problem of causality comes in, right? So getting anything to go with a speed greater than light is really very risky for the foundations of physics. So your particular case, I'm not sure. I don't know exactly. But in short, in general, it is good to assume that things cannot exceed the speed of light. Okay, thank you so much, Yeah, ma'am. welcome. Thank you so much. Thank you. The next question from the audience. What are the differences between the minerals in the asteroids and that of in the Earth? And how do you find the Asteroids and? minerals in the asteroids Yeah. and that of the minerals in the Earth? How do you find the difference between the two? So basically there's a large difference in the composition. So if you basically see the Earth's composition is very, very different from even the composition of the universe. The universe is basically lots of hydrogen and helium, but the Earth is not like that, right? And the Earth is more of rocky material. There's lots of iron, things like that. In the case of asteroids, there are different kinds of asteroids. Some are more carbon-based. The bulk of them are carbon-based. They are with carbon. Then some of them have a lot of silicon. So you could have silicon-based, and some of them are metal-based. But the typical mineral contents are clearly very different from the rocks which we have on Earth. On Earth, the rocks that we have, their chemical composition is very different from what you get from meteorites. So there are many people find meteorites, often people actually report that they found some rock which was different looking, etc. And then if you actually check the composition of those, they are very clearly very different from the ones on Earth. So all such possible combinations of those minerals may be even in our Earth also. No? How do you find the difference? No, if you actually check the composition of those rocks, right? The normal composition of Earth rocks is different from those. The amount of carbon and the amount of nickel. Maybe all the composition may be in Earth also, isn't it? Sorry? All the compositions may also be in Earth also. How do you find the... Actually, I'm not an expert in rocks, but I know that the composition is different. That I know. But I think it's whatever the iron, nickel content, things like that. One more if you question. actually hold a meteorite in your hand, right? Have you seen a meteorite? If you actually hold it in your hand, you will discover that it's very, very different. Like I remember once somebody came to me with a rock they found somewhere and they said, this is a meteorite. So I immediately contacted somebody else. How do I find out, is this a meteorite? So that person also told me, all you need to do is check out its density. The density should be very high. And if the density is not very high, it's less than 10, this thing, then it is not a meteorite. So we actually estimated the density of that rock and we discovered it's most probably not a meteorite. So typically meteorites would have very high densities because they have been compressed. No, when they formed, they have gone through very high pressure conditions, due to which it's actually formed at a very, it's very dense and
Yeah, it's basically very dense. No, it is only a debris, no? What all reaches the earth is a debris, no? Yeah, but it's at That very must high be- pressure, na? It's with an impact. It's with a high pressure. And therefore, in that high pressure, it hits and then it's in molten form. When it's in the atmosphere, it melts because of the friction. After falling on And the then earth, when it becomes- falls on the earth, it actually hits with pressure. And therefore, what you're going to get is something very, very dense. So in various museums, there are these meteorites and they're clearly different in that sense. One more question, ma'am. Yes. How do we say that our Milky Way galaxy is in a two-dimensional pattern? It Again, goes around a disk, yeah. disk pattern, no? Yeah. So again, that is also done in a very difficult manner. In the sense, if, for example, if I want to observe you all, I observe each individual star and I see what is their motion like. And then I build it up. So it's actually a difficult job. It's like I told you, because the problem is you are inside the galaxy and you want to figure out what's happening. For example, I'm here and I'm trying to figure out everything. So you have to individually study the position and momentum of stars. So there are different telescopes and missions. Like there is one mission just now called the Gaia mission. The Gaia mission very accurately measures positions and velocities of 1 billion stars of our galaxy. And using that, they build it up. So you have to actually use models to build it up. And it's not very easy. I'm sorry. My question is, Sir? why they form in a disk form? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. Okay. மற்றவங்க கொஸ்டின் இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் எழுதி கொடுங்க. லாஸ்ட் செஷனுக்கும் சொல்லியிருக்கோம். சோ நீங்களும் கொஞ்சம் கொஸ்டின் எல்லாருக்கும் தயவு செய்து எழுதி கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து செஷன் போக வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க. Ma'am, Yeah. one small question, ma'am. Is there any theoretical explanation for God in astrophysics? For what? For God. God, for God. Oh God, no, no, actually astrophysics, no. They are two different things. See, the whole method of science is different. You look for evidence and you do evidence-based things to study, right? Like I showed you in everything, you are using evidence to get something. In God, the evidence is debatable, right? Okay. So So it's the of last different kind. question. Only one question. You had explained very nicely. We had enjoyed your this one topic very nicely. 10 question total under subject you had covered. Today is the impact day, June 30th. Is there is any life damaged when the impact is fall on the earth? Sorry? Impact 30th fall on the earth, no? Yes. Where near Russia only. Some jungle area. That any life was damaged, life lost. Was there damage to life? Yeah. Okay. So obviously in the case of the Lonar crater, we don't know because it was a long time back. But recently there was one in 2013, 10 years back in Russia again, Chelyabinsk. In that nobody died. But there was a shock wave. So there was a lot of breakage of glass and shutters and buildings, but nobody died in that. But that needn't be the case because there are different kinds of asteroids, right? If it might have fallen some living area, it might have damage to the It life. can, yes, it It's can. true. It can. Thank you. It can. Chala bagundi. Yeah, thank you. Okay, thank you. So it's a time to wind up the session. On behalf of the organizing committee members, Okay. I take this opportunity to thank Dr. Priya Hassan Yeah. for her exemplary address related to Thank all the questions. So my sincere thanks and appreciation to Madam for sparing her valuable time. So one more last question. Okay, the girl. Okay, She yeah, wants please, to- please. ஸ்டோன்ல வந்துட்டு எனர்ஜி இருக்கா? அப்படி இருந்தா அத நம்ம உடைக்கும் போது அந்த எனர்ஜி எல்லாம் எங்க போகுது? How the energy, when the rock gets broken, how the energy is getting converted? It is her question. Yeah. That's a very good question. So when it gets broken, some of it is kinetic energy because the stone pieces will go, and some of it is used in breaking the thing, right? So it depends on how it breaks. Yes. Different pieces will get different velocities, right? என்னோட Okay. உங்களோட Good. அனுமதியோட
இவ்வளவு நேரம் நமக்கு இந்த அருமையான உரையை கொடுத்த பிரியாசன் மேம் வந்து இந்த செஷனை வந்து மாடரேட் பண்ண திருமிகு பிரின்சி மெர்லி மேடம் அவங்களுக்கு, அவங்க வந்து இந்த காலேஜோடைய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டோட HOD, அவங்களுக்கு வந்து நினைவு பரிசு கொடுப்பாங்க உங்கள் அனுமதியோட. ப்ளீஸ் மேம். Thank you. Come, we'll come here. Better for him to take. Thank you. There's a book also. So now I would like to express my sincere thanks to Madam and all the participants. We will proceed with the next session. Thank you so much. We shall have a tea break. I humbly request the participants to assemble back within 10 minutes. Thank you. For the kind attention of the participants, we request you to assemble exactly after 10 minutes so that you'll be able to have a visit over the mobile planetarium, which is installed in the indoor stadium of the ground, inner grounds. So we request the participants to kindly assemble soon after your refreshments is over. Dear participants, you are requested to submit the questions of the previous session to Mr. R. Ramesh, Secretary Kalpakkam, Astro Club. Kindly hand over the questions to Mr. R. Ramesh, Secretary Kalpakkam, Astro Club.
Dear participants, kindly occupy your seats. The session is about to start. ஒரு ஆசிரியர் பாடுறாரு, நீங்க வந்து Dear participants, come and kindly occupy your seats. The session is about to start. நண்பர்களே, தேநீர் இடைவேளை முடிந்து நம்மளுடைய அடுத்த பேனல் டிஸ்கஷன் நம்ம துவங்குறோம். அதற்குண்டான கருத்தாளர்கள் எல்லாம் முன்னாடி வந்து அமர்ந்திருக்கிறாங்க. உடனடியாக இந்த அரங்கினுள் நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடலுடன் இந்த செஷனை நம்ம துவங்குறோம். ஹலோ ஹலோ ஹலோ. நண்பர்களே, ஹலோ, அறிவார்ந்த உறவுகளே, 2ஆம் நாள் மாலை தேநீர் இடைவேளைக்கு பிறகு அமர்வு சீரோடும் சிறப்போடும் தொடங்க இருக்கிறது. ஆங்காங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய இருக்கைக்கு வரும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் நண்பர்களே. கியா 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 கோழி குஞ்சு அவங்க அம்மா சொன்னதை நினைக்குது. சும்மா சும்மா குப்பைக்குள்ளே காலார் கிளறி பாக்குது. கருத்தயறைய எடுக்குது, சந்தோஷத்துல குதிக்குது. கியா 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 கொலிக்குஞ்சு அவங்க அம்மா சொன்னதை நினைக்குது. சும்மா சும்மா குப்பைக்குள்ளே காலார் கிளறி பாக்குது. கருத்தயறைய எடுக்குது, சந்தோஷத்துல குதிக்குது. அம்மா அம்மா நீங்களும் நான் சொல்லுவதற்கு கேளுங்க. ஐயா ஐயா நீங்களும் நான் சொல்லுவதற்கு கேளுங்க. சும்மா சும்மா தலையாட்டாம சிந்திச்சுதான் பாருங்க. வாழ்க்கை நிலைய பாருங்க, பாடி வாரம் கேளுங்க. நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. கியா 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 கொலிக்குஞ்சு உங்க அம்மா சொன்னதை நினைக்குது. சும்மா சும்மா குப்பைக்குள்ளே காலார் கிளறி பாக்குது. கருத்தயரை எடுக்குது, சந்தோஷத்துல குதிக்குது. கிணத்து தவளை போல இருந்தா பொழப்பு நமக்கு என்னாகும். கிணத்து தவளை போல இருந்தா பொழப்பு நமக்கு என்னாகும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையும் அது ஒண்ணாகும். கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையும் அது ஒண்ணாகும். ஆத்து நீரை பாருங்க, அடையும் சொல்லுது கேளுங்க. ஆத்து நீரை பாருங்க, அடையும் சொல்லுது கேளுங்க. காத்த போல நாமும் இங்க கருத்தாய் இருக்க பழகணும். காத்த போல நாமும் இங்க கருத்தாய் இருக்க பழகணும். கியா 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 கோழி குஞ்சு அம்மா சொன்னதை நினைக்குது. சும்மா சும்மா குப்பைக்குள்ளே காலார் கிளறி வாக்குது. கருத்தயறைய எடுக்குது, சந்தோஷத்துல குதிக்குது. கருத்தா இருக்கணும்னு இருக்கிறவனே, அதுக்காக எல்லாரும் எல்லாரும் உள்ளர வாங்க, வாங்க, அரங்குக்குள்ள வாங்க. வாங்க. ஏன்னா எத்தனையோ ஆ, நம்ம அறிவு, ஏகப்பட்ட அறிவு நம்மள்ட்ட இருக்கு. இருக்கு. ஆனாலும் சில நேரங்களில் ஆ, ஒரு சில பேர் தடமா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த சமூகமே ஆமாண்ணே,
ஒரு கேலி பொருள் ஆயிடுறோம். நம்ம இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால ஒரு நல்ல செய்தியை மனசுல விதைக்கணும்னே. சொல்லுங்கண்ணே. பாருங்கண்ணே. ஓஹோ. இன்னைக்கு கெட்டு போவதற்கான அனைத்து கலாச்சாரமும் கொட்டி கிடக்குது. ஓஹோ. நாம் சரியான பாதையில் செல்ல வேண்டும். ஓஹோ. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமான இன்னைக்கு வந்து பாலியல் தொந்தரவு எல்லா துறையும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் பாலியல் தீண்டல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றது. ஆமாண்ணே. அந்த பாலியல் தீண்டலை சரியான வழியில் இந்த அறிவியல் இயக்கத்தில் சிவரம் எடுத்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கடமையும் பொறுப்பு நிறைய இருக்குது. பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நிறைய இருக்கிறது கேட்டுக்கொண்டு, குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். உடல் உறுப்பின் பெயரை சரியா சொல்லி கொடுக்கணும். உடல் உறுப்பின் பெயரை சரியா சொல்லி கொடுக்கணும். நாம தொடுதல் முறைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம தொடுதல் முறைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். உடல் உறுப்பின் பெயரை சரியா சொல்லி கொடுக்கணும். நம்ம தொடுதல் முறைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். அன்பாக தினந்தோறும் பேசி பழகணும். நாம அவசியமா குழந்தை நலத்தை கவனம் செலுத்தணும். நம் எதிர்பார்ப்ப நம்மிடத்தில் கூடாது. அவங்க எதிர்பார்ப்ப பெத்தவங்க மறுக்க கூடாது. குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். எல்லோரையும் நம்பி நாம அனுப்பக்கூடாது. வீட்டில் தனியாக குழந்தைகளை விடவும் கூடாது. எல்லோரையும் நம்பி நாம அனுப்பக்கூடாது. பக்கத்து வீட்டு தாத்தாவான நம்ப கூடாது. போற போக்கில் மாமான்னு அனுப்பக்கூடாது. குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். எந்த வகையில பாதிப்பு வரும் மறுக்க கூடாது. குழந்தைக்கு எந்த வகையில பாதிப்பு வரும் மறுக்க கூடாது. குழந்தை பாலியலுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க கூடாது. குழந்தைகள் பாலியலுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க கூடாது. பெத்தவங்க பொதுவாக விழிப்பா இருக்கணும். நம்ம அவசியமா சேவை மையத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்கள் அவசியமா சேவை மையத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். 10, 9, 8 10, 9, 8 குழந்தை யாரோட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த விஷயத்தையும் பேசலான்னு நம்பிக்கை தந்திடணும். நம்பிக்கை ஊட்டணும். நம்மளும் நம்பிக்கையா இருக்கணும். கடந்த காலத்துல நீங்க செய்தித்தாளை பார்த்தா தெரியும். 10வது 11வது உட்பட 12வது உட்பட நிறைய மாணவர்கள் பரீட்சை எழுதாம போனாங்க. ஏன்னா மனசுல நம்பிக்கை இல்ல. கிட்டத்தட்ட 50,000 பேர் தமிழ்நாட்டில் எழுதல பரீட்சை எழுதல. தோல்வி பல்லாயிரம் பேர் எழுதல. ரொம்ப ஒரு கேள்விக்குறி. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சோகமான ஒரு கேள்விக்குறி. கம்மியான ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கு. ஏன்னா தேர்வுங்கிறது ஒரு பயம் இல்லாத. ஆனா நிறைய பேருக்கு பய உணர்வு உண்டு போயிருச்சு. பய உணர்வு வந்துருச்சு. நிறைய பேர் எழுதாம போயிட்டாங்க. ஏன்னா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். நண்பர்களே பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி கடந்த காலகட்டத்துல நிறைய பேர் பரீட்சை எழுதாம போனாங்க. ஏன் எதுக்கு நம்ம கேட்கணும், என்னன்னு யோசிக்கணும். நமக்குள்ள ஒரு சோதனையை பண்ணி கேள்வி கேட்டுக்கணும். கல்வி மட்டும்தான் நமக்கான சொத்து,
ஓஹோ. அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து, கல்வி மட்டும்தான் நமக்கான சொத்து. அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து, படிப்பு ஒண்ணுதான் நமக்கான மாற்றம், படிப்பு ஒண்ணுதான் நமக்கான மாற்றம். அந்த படிப்பு இல்லைன்னா நமக்கு ஏது ஏற்றம், அந்த படிப்பு இல்லைன்னா நமக்கு ஏது ஏற்றம். கல்வி ஒண்ணுதான் நமக்கான கெத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து. தேர்வு எழுத அச்சமே இப்போ தேங்கி நீயும் நிற்பதே, தேர்வு எழுத அச்சமே நீயும் தேங்கி இப்போ நிற்பதே. பார்வோற்று மனிதனா படிப்பு நம்ம மாத்துமே, பார்வோற்று மனிதனா படிப்பு உன்னை உயர்த்துமே. நம்பிக்கைய வைக்கணும் பாருங்க, அடுத்த கட்ட பாதைய காட்டுங்க. நம்பிக்கைய வைக்கணும் பாருங்க, அது அடுத்த கட்ட பாதைய காட்டுங்க. கல்வி மட்டும்தான் நமக்கான கெத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து. குடும்ப சூழல் காரணமா அதுக்கு கல்விய நீயும் விடலாமா, குடும்ப சூழல் காரணமா அதுக்கு கல்விய நீயும் விடலாமா. முயற்சி எடுத்தாக்க வெற்றி இப்போ நிச்சயம், முயற்சி எடுத்தாக்க வெற்றி இப்போ நிச்சயம். கவலையெல்லாம் விட்டு தள்ளு ஓடிவா, எதிர்காலம் இருக்கு பரீட்சைய தேடிவா. கவலையெல்லாம் விட்டு இப்போ ஓடிவா, எதிர்காலம் இருக்கு பரீட்சைய தேடிவா. கல்வி மட்டும்தான் நமக்கான சொத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து. பெற்றோர்கள் மனசு வைக்கணும், நம்ம பிள்ளைக்கு உறுதுணையா நிக்கணும். பெற்றோர்கள் மனசு வைக்கணும், நாம பிள்ளைக்கு உறுதுணையா நிக்கணும். அரசு ஆசிரியர் ஆதரவா இருக்காக, அரசும் ஆசிரியர் ஆதரவா இருக்காக. துணை தேர்வு வருது பாருங்க, அதில் தேர்தல் வெல்வோம் வாருங்க. துணை தேர்வு வருது பாருங்க, அதில் தேர்வெழுதி வெல்லுவோம் வாருங்க, அதில் தேர்வெழுதி வெல்லுவோம் வாருங்க. கல்வி ஒண்ணுதான் நமக்கான சொத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து. படிப்பு ஒண்ணுதான் நமக்கான மாற்றம், படிப்பு ஒண்ணுதான் நமக்கான மாற்றம். அந்த படிப்பு இல்லைன்னா நமக்கு ஏது ஏற்றம், அந்த படிப்பு இல்லைன்னா நமக்கு ஏது ஏற்றம். கல்வி மட்டும்தான் நமக்கான சொத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து, அந்த கல்வி இல்லைன்னா நமக்கு ஏது கெத்து. ஆமனே, கல்விதான் நமக்கான சொத்து, மாற்றத்தை ஏற்றத்தையும் தரும். ஆமனே ஆமனே. அடுத்த அமர்வு சீரோடும் சிறப்போடும் அற்புதமாக தொடங்கி இருக்குது. நன்றி நண்பர்களே. நன்றி. Thank you, sirs, for providing a musical feast. We shall now proceed with the next session, the panel discussion. We have amongst us outstanding panel members, Mr. K. Balakrishnan, President, Trichy Astro Club, Dr. Palan Preetha Jebaselvi, Regional Coordinator, TSSS, Tiruchirappalli Region, Mr. S.P. Chellakumar, Secretary, Thiruvallur Astro Club, Ms. K. Jayalakshmi, Secretary, Pudukkottai Astro Club, Professor N.P. Ramesh, Coordinator, NMC Astro Club. To coordinate this session, we have Ms. Dania, Secretary of Madurai Astro Club. I now hand over the session to Ms. Dania.
இன்னும் நிறைய பேர் வெளிலவே இருக்கீங்க. கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, மாலை வணக்கம். நம்ம இப்போ நம்ம பேனல் டிஸ்கஷன் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொருத்தவங்க பேச போறாங்க. அவங்கள நம்ம இன்வைட் பண்றோம். முதல்ல நம்ம ஜீரோ ஷேடோ டே சம்பந்தமா பேசுறதுக்கு நம்ம நண்பர் திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப்பினுடைய செக்ரட்டரி மிஸ்டர் ரமேஷ் சார், என்பி ரமேஷ் சார், உங்களை அன்போடு அழைக்கிறோம். அவங்க நேரு மெமோரியல் காலேஜ்ல ஒரு ஆஸ்ட்ரோ கிளப் வச்சிருக்காங்க. அது இல்லாம அவங்க நம்மளோட ஆஸ்ட்ரோ கிளப்ல கடந்த 2 ஆண்டுகளா நம்மளோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. சார், உங்களோட டாபிக்கை நீங்க ஆரம்பிச்சிருங்க. அவர் முடிச்சதும் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கேட்கலாம். பிளஸ் நம்ம பொதுவா இப்ப எழுதிதான் வாங்குறோம், எழுதிட்டு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. நம்ம பார்க்கலாம். வி வெல்கம் யூ சார். போஸ்டர் இல்லையா டிஸ்பிளே? அது எப்படி நீங்க காட்டுவீங்க? அதுல தான் டெய்லி வச்சு வைக்கிறாங்க. ஆமா, அங்கேயும் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. அப்படிதான் போட்டோ தானே போட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ என்ன டாபிக் பற்றி பேச போறோம்னா ஜீரோ ஷேடோ டே, அதாவது தமிழில் நிழல் எல்லா நாள்னு சொல்லுவோம். ஸோ நான் பொதுவாக பூமி பார்த்தோம்னா நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றிட்டு வருதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இந்த மாதிரி நீள்வட்டமாக இப்படி போய் சுற்றிட்டு வரும்போது ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது நம்ம சென்ட்ராக வரும்போது அன்னைக்கு நேர் கிழக்கே அந்த சூரியன் வரும்போது அப்போ நமக்கு நிழல் இருக்காது. ஸோ அந்த நீள்வட்டமாக சுற்றுறது மூலமாக மேலும் பார்த்தீங்கன்னா 23 டிகிரி இந்த சூரியன் சாய்ந்து சுற்றுகிறது. ஸோ அப்படி சுற்றும் போது பூமத்திய ரேகை மத்தியில் இருந்து மேலே 2 ரேகை, கடக ரேகை, மகர ரேகைன்னு சொல்லுவோம். அந்த சூரியனானது பூமத்திய ரேகையிலிருந்து 3 மாதம் அப்படியே சேப்பாக பயணம் செஞ்சு கடக ரேகை வரைக்கும் சென்று விட்டு திரும்ப அங்கேருந்து திரும்பி மறுபடியும் 3 மாதத்தில் பூமத்திய ரேகை அடையுது. திரும்ப மறுபடியும் 3 மாதம் மகர ரேகை வரை சென்று திரும்ப மறுபடியும் பூமத்திய ரேகை அடையுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது பூமத்திய ரேகையில் இருக்கிற மக்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை நிழல் இல்லாத நாள் வரும். அதாவது ஒரு வருடத்திற்கு 2 முறை இந்த நிழல் இல்லாத நாள் வரும். நமக்கு அதை தான் நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். ஸோ ஆடி மாதம் பார்த்தோம்னா அந்த கடக ரேகை உச்சிக்கு சூரியன் சென்று விடும். அதுவே திரும்ப தை மாதம் திரும்ப இந்த உச்சிக்கு சூரியன் ஒன்று விடும். ஸோ இதான் என்ன சொல்லணும்னா, இது உச்சராயணம் அச்சராயணம் 2 இது சொல்லுவோம். அப்படி அந்த பூமத்திய ரேகைக்கு நேரில் வரும்போது தான் நிழல் இல்லாத நாள். நம்ம திருச்சி பார்த்தோம்னா பூமத்திய ரேகையிலிருந்து நம்ம தமிழ்நாடு மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வருடத்துக்கு 2 முறை நிழல் இல்லாத நாள் வரும். ஏற்கனவே ஏப்ரல் 18ஆம் தேதி அந்த நிழல் இல்லாத நாள் ஏற்கனவே வந்தது. தமிழகம் முழுவதும் நம்ம தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி மூலமாக ஒரு 100 இடத்துக்கு மேலே இந்த நிழல் இல்லாத நாளை அதை மெஷர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி நம்ம திருச்சியில் இந்த நிழல் இல்லாத நாளை நாம் திரும்ப பார்க்கலாம். நாங்கள் பள்ளிக்கு போய் இந்த நிழல் இல்லாத நாள் பற்றி சொல்லும்போது அந்த பள்ளி மாணவர்களே ஆச்சரியப்பட்டாங்க. நிழலே இருக்காதா, அது எப்படி நிழலாக இருக்கும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எப்படி நமக்கு நிழல் இல்லாத நாள் வருதுன்னா, நம்ம சூரியன் அன்று நேர் கிழக்கே உதித்து நண்பகல் வேளையில் நம்ம தலை உச்சியில் சூரியன் இருக்கும். ஸோ நம்ம நேர் உச்சியில் செங்குத்தாக சூரிய கதிர்கள் விழும்போது அந்த டைமில் நிழல் இருக்காது. ஸோ இப்போ மேலேயே நம்ம லைட் இருக்குது, நம்ம தலைக்கு மேலேயே லைட் இருந்துச்சுன்னா நேர் உச்சியில் வரும்போது நமக்கு நிழல் தெரியாது. ஸோ நமக்கு தலைக்கு மேலே இந்த லைட் வராத கிராஸாக வரும்போது மட்டும்தான் அந்த நிழல் விழுவோம். ஸோ அதனால் அந்த நிழல் இல்லாத நாளை வச்சு பல எக்ஸ்பிரிமெண்ட்டு அது வழியாக நாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து லோக்கல் நூனை நாம் கண்டுபிடிக்கலாம்.
ஸோ லோக்கல் நூன்னா அதாவது நண்பகல் நேரம்னு சொல்லுவோம். ஸோ நாம் 12 மணி தான் நண்பகல் நேரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது சரியான நண்பகல் நேரம் கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்து ஸோ அந்த டைம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் 12 மணின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் சரியாக 12 மணிக்கு நண்பகல் நேரம் வராது. ஸோ அப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு நிழலை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம்னா காலையில் நேரத்தில் நிழல் நீளமாக இருக்கும். திரும்ப மதிய நேரம் எந்த நேரத்தில் நமக்கு நிழல் குறைவாக வருதோ அந்த நேரம் தான் நண்பகல் நேரம். ஸோ இந்த நிழலை வச்சு நண்பகல் நேரம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் சன், சன்னோடைய எலிவேஷன் ஆங்கிள் என்னங்கிறதையும் மெஷர் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்டிடியூட் ஆஃப் சன். ஸோ அதே மாதிரி மெஷரிங் ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஸோ இந்த நிழல் இல்லாத நாளை வச்சு இந்த பூமியினுடைய ரேடியஸ் என்ன, டயாமீட்டர் என்ன, ஸோ இதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு நிழல் இல்லாத நாளில் இருந்து இன்னொரு ஏரியாவில் அங்கே வந்து நிழலோட நீளம் இருக்கும். ஸோ இந்த 2 நீளத்தையும் நாம் மெஷர் பண்ணி பூமியோட ஆரத்தையே நம்ம டாஸ் அமைப்பு மூலிமா தோராயமாக ஒரு 100 இடத்துல நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது சரியான வேலையோட அக்யூரேட்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நாளும் சூரியன் எந்த இடத்துல உதிக்குது, ஸோ அதே மாதிரி நண்பகல் நேரம் எப்போ வருது, சூரியன் எப்போ மறையுது, ஸோ இதெல்லாம் வந்து நாம் ஒவ்வொரு நாளுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்டிவிட்டியாக கொடுக்கலாம். இந்த நிழல் இல்லாத நாளை வச்சு சரியான கிழக்கு திசை எதுன்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டிடம் கட்டுறது, அரண்மனை கட்டுறதுக்காக எந்த திசை கிழக்குன்னு நமக்கு தெரியாது. இப்போல்லாம் நம்ம காம்பஸ் இருக்குது, வச்சு பார்த்தோம்னா எது வடக்கு தெற்குன்னு நாம் கண்டுபிடிச்சிரும். ஸோ முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி எந்த திசைன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக அந்த நிழல் இல்லாத நாளில் என்னைக்கு வருதோ ஸோ அந்த சூரியன் உதிக்கிற நேரம் இடம் தான் கிழக்கு. ஸோ வடக்கு தெற்கு இந்த மாதிரி திசையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த திசை மூலிமா இந்த பில்டிங்லாம் வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு 2-3 கேள்வி. நிழல் வந்து காலை மாலை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, மதிய நேரத்தில் நிழல் வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? ஸோ அதே மாதிரி எப்போ நிழல் வந்து குறைவான நிழல் இருக்கும்? நிழல் நாம் பார்க்குறோம், எந்த நேரத்தில் நிழல் குறைவாக இருக்கும்? ஸோ காலையிலேயும் மாலையில் நிழல் ஏன் தூரமாக இருக்குது? ஸோ அதே மாதிரி நிழலை வச்சு ஒரு கட்டடத்தோடைய உயரம் எவ்வளோ? ஸோ இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளை இந்த நிழல் இல்லாதனத்தை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். நாம் நிறைய இதை பார்த்துருக்கோம், வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், இன்னும் சூரியனை முழுமையாக பார்க்கல. ஸோ சூரியனை முழுமையாக பார்த்து அது உதிக்கிற நேரத்தில் நாம் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸோ அந்த சூரியன் உதிக்கிற திசை, அதனோட நிழல் இதெல்லாம் வச்சு நிறைய அறிவியல் பரிசோதனை செய்ய முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ரமேஷ் சார். ஜீரோ ஷேடோ டே வந்து ஒர்க் ஷாப்பே 2 நாள்லாம் நடந்திருக்கு. கடந்த வருடங்கள்ல முழு நாள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் 10 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம முடிஞ்சா நண்பர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது 2 நாள் கேம்ப் எல்லாம் நடந்திருக்கு, ஒர்க் ஷாப்லாம் நடந்திருக்கு ஜீரோ சாட்டர்டேல. ஸோ நம்ம அடுத்து நம்மளுக்கு நிறைய பெரிய பெரிய டாபிக்ஸ் தான் இந்த பேனல் டிஸ்கஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போறது செல்லகுமார் சார். நீங்க வந்துட்டீங்களா? ஆமா. அவருக்கு வந்து ஆஸ்ட்ரானமி ஒலிம்பியாய்டு, அவருக்கு ஏற்கனவே பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிசிக்ஸ் ஒலிம்பியாய்டுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் அப் பண்ணி பாம்பே வரைக்கும் அனுப்பியிருக்காரு. ஸோ அதை நம்ம எப்படி ஆஸ்ட்ரானமி ஒலிம்பியாய்டுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்றதுன்றது சம்பந்தமா அவர் கொடுப்பாரு. அவர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆஸ்ட்ரோ கிளப்போட செக்ரட்டரி. எங்களோட கடந்த 2 வருடங்களாக தொடர் பயணத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ், அவுட்ரீச் ப்ரோக்ராம்ல அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆர்கனைஸ் பண்றதுல எங்களோட தொடர்ந்து பயணம் செய்யறாரு. நான் ரொம்ப எடுத்துக்கல, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க சார். உங்களை ஸ்டார்ட் பண்ணிருங்க. வணக்கம் நண்பர்களே, கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பெரியவங்களாக இருந்தால். அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் இல்லை, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, ஒலிம்பிக்ஸ்ங்கிற வார்த்தை நம்ம வந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் நம்ம பார்த்துருப்போம், இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில்
டாப் லெவலில் செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற ஹையர் செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப் மோஸ்ட் வச்சு இருக்கிற அதை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை அது ஒரு செட்டப். இந்த செட்டப்பில் எல்லா நாடுகளிலும் பங்கு இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1989 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலிருந்து இன்டர்நேஷனல் லெவலில் பசங்களை அனுப்புகிற இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து 1989 ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாடில் இங்கேருந்து நம்ம பசங்களை அனுப்பணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி, ஜூனியர் சயின்ஸ், இனி இது போன்ற ஏராளமான சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஓரியன்ட் ஒலிம்பியாட் உலகம் முழுக்க நடக்குது. இந்தியாவிலேருந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 20-30 ஸ்டூடெண்ட் இங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 99% நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றியாக ஒரு மெடலோடு தான் திரும்பி வராங்க. அந்த அளவுக்கு இங்கே உள்ள பசங்க நல்ல நாலேஜபிள் பசங்க, நல்ல ஸ்கில், அந்த டெஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு, அவங்களுடைய ப்ராக்டிஸு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முறை எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்கில் பண்ணி தான் அவங்கள வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாடுக்கு அனுப்புகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இந்த அஸ்ட்ரானமி ஒலிம்பியாடை மட்டுமே பார்க்க போகிறோம். இந்த அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் அப்படிங்கிறது பொதுவாக 2 விதமான அஸ்ட்ரானமி ஒலிம்பியாடுக்கு இந்திய ஏஜென்சி வந்து நம்ம பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன்று ஜென்ரலாக அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட், தென் அஸ்ட்ரானமி ஜூனியர் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் அப்படின்னா அது வந்து அந்த ஒலிம்பியாடுக்கு நோடல் ஏஜென்சி வந்து டிஏஇ அண்டரில் வர்ற ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன். இவங்க தான் இந்த அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் அந்த பசங்களை செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள ஃபாரின் கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே உள்ள இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமி ப்ரோக்ராமில் கலந்துட்டு அதுக்கப்புறம் வர வரைக்கும். இது போக ஜூனியர் அஸ்ட்ரானமி ஒலிம்பியாடு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம புனே மகாராஷ்டிரா உள்ள நேரு மியூசியம் அவங்க நோடல் ஏஜென்சியாக இருந்து கண்டக்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இந்த 2 விஷயம் ஓகே. பட் 2ல் எதுவாக இருந்தாலுமே ஏற்கனவே நீங்கள் பார்க்குற மாதிரி 5 லெவலில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். 5 லெவல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NSEAன்னு சொல்லுவோம், நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் அஸ்ட்ரானமி. இதில் இந்த லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் மட்டும் யார் பார்க்குறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஹோமி பாபா உள்ளே வரமாட்டாங்க. இதில் யார் வர்றாங்க அப்படின்னா ஓகே, அதாவது ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், ஒரு இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ், அவங்க தான் இதை வந்து பசங்களை என்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ரோல் அவங்க அங்கே நடக்கும். அவங்க முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்லேருந்து 30,000 பேர் வரைக்கும் அங்கே அப்ளை பண்ணுறாங்க. பொதுவாக ஜென்ரலாக இது நடக்கிறது. ஸோ காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது நடக்கும். அவங்க செலக்ட் பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹோமி பாபா அந்த சென்டர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மிச்ச 4 ப்ராசஸையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஸோ இந்த பொதுவாக வந்து இந்த 4th வீக், அதாவது இந்த எக்ஸாம் அந்த NSEA நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் அஸ்ட்ரானமி, அது வந்து 4th வீக் ஆஃப் நவம்பர் வழக்கமாக இதான் நடக்கும். நாட் ஓன்லி இது எல்லாமே கிட்டத்தட்ட அஸ்ட்ரானமி எல்லாமே நாட் ஓன்லி அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே இதில் தான் நடக்குது. அதற்கப்புறம் அதில் என்ன அப்படின்னா அந்த கொஷின் பேட்டர்னே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாமே +2 லெவல் எக்ஸாமினேஷன் தான். +2 லெவல் CBSE சிலபஸ் அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். CBSE சிலபஸ் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒன்றும் இது நினைக்காதீங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு சிலபஸும் CBSE சிலபஸ்க்கு ஆன் பார் வித் வந்துச்சு. ஏன் அதை விட கூடுதலாகவே இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய ஆசிரியர்கள்லாம் அது சம்மந்தமான ஆசிரியர்கள் இங்கேயே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சிலபஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, CBSE லெவலில் +2 லெவலில் உள்ள எக்ஸாமினேஷன் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கொஷின் டைப் வந்து கிட்டத்தட்ட 80 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒவ்வொரு கொஷனுக்கும் 3 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கு -1 இது உண்டு. இதுதான் இந்த பேட்டர்ன். இது முடிஞ்சு இதில் செலக்ஷன் ஆகும். இது வந்து அதாவது 4th வீக் ஆஃப் நவம்பரில் எக்ஸாம் நடக்கும். ஆனால் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மீன்ஸ் என்ரோல்மெண்ட்டு இதெல்லாமே பார்த்தோம்னா ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நார்மலாக. ஸோ நவம்பரில் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ். இப்போ என்ன அப்படின்னா இதில் 2 விஷயம். இந்த ரிசல்ட் வந்த உடனே ஜனவரி மாதம் வரும். இப்போ நவம்பர் மாதம்
எக்ஸாம் இருக்கும். ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோமி பாபா சென்டருக்கு நம்ம திருப்பியும் அதை பேஸ் பண்ணி நம்ம திருப்பி என்ரோல் பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து என்ரோல்மெண்ட் டேட் பார்த்துக்கோங்க. அதாவது ஜனவரி மாதம் என்ரோல் பண்ணணும். அதாவது இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாட் இன் அஸ்ட்ரானமி, INAO அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து இதில் என்ன விஷயம்னா, ஸ்டேஜ் 1ல் பியூர் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷன் தான், எஸ்ஏ எல்லாம் இருக்காது. ஓகே, டிக் அடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைப் ஆன்சர். ஓகே, அந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ எஸ்ஏ டைப்பில் வரும், அது ரெண்டும் கலந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. பட் இது ரெண்டும் சிலபஸும் ஒரே தான். இதுக்கு என்னவோ அதுதான் சிலபஸ். கொஷன் மெத்தட்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டேஜ் 2க்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வரும் இல்லையா, அதை வச்சுட்டு அவங்க அதில் ஃபில்டர் பண்ணி மீதி உள்ள கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் கூட்டு போகிறாங்க. இந்த தேர்ட் ஸ்டேஜில் ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன் கேம்ப், OCSCன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் இருக்கும். இந்த கேம்ப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் கேம்ப், பாம்பே, இது வந்து பாம்பே நடக்கும் ரெசிடென்ஷியல் கேம்ப். இந்த கேம்பில் வந்து அவங்க உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை, இந்த இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமி ஒலிம்பியாடில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த வருஷம் வரும் அப்படின்னு அதை அவங்க கெஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் அண்ட் தியரிட்டிக்கல் ரெண்டு இதுலையும் நடக்கும் கிட்டத்தட்ட. அப்போ வந்து இதில் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் 3வது செலெக்ஷனுக்கு, அதாவது அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் ஆல்ரெடி 2வதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாம்பேயில் மட்டும்தான் நடக்கும். இப்போ இதில் இந்த ஸ்டேஜ் 1, 2 வந்து எங்கே வேணாலும் படிக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம். அதனால் தேர்டு வந்து நீங்கள் பாம்பேக்கு போயே ஆகணும். அங்கே செட்டப்பே வித்தியாசமாக இருக்கும். அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது நீங்கள் வின் பண்ணுறீங்க இல்லைங்கிற 2வது விஷயம், ஆனால் அந்த செட்டப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு அது வேற எங்கேயும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ட்ரைனிங், கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே கொடுக்குற இது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் 4வது ஸ்டேஜுக்கு உள்ளே போகிறீங்க. அதான் ட்ரைனிங். 4வது ஸ்டேஜில் உள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு முடிவாகிடுது, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு யார் போகிறா அப்படிங்கிறது முடிவாகிடும். அதாவது இந்திய அளவில் நாம் வந்து 5 பேரை தான் ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்புகிறோம். 5 பேர், கிட்டத்தட்ட 20,000 30,000 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உள்ளே வர்றாங்க. ஆனால் அந்த 3வது இதில் செலெக்ஷன் முடிச்சு அதை ஃபில்டர் பண்ணி வர்றவங்க வந்து கரெக்டாக 5 பேர் தான், 5 கேண்டிடேட் தான், 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 5 பேருக்கும் 4வது ஸ்டேஜில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக பக்கா விகரஸ் ட்ரைனிங். அவங்க அங்கேயே தான் ஹோமி பாபா சென்டர் அங்கே பாம்பேயில் இருக்கல, அங்கே தான் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் கிட்டத்தட்ட அது எப்போ வருது, ஏப்ரல், ஜூன், அந்த ஜூலை, அந்த டைமில் வருது. அப்போ +2 பசங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற டைம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்கன்னா அதெல்லாம் பாம்பேலே வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் வச்சுக்காதீங்க. பாம்பேல, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் வாங்க. ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாத ஒரு டைமில் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நான் கண்டக்ட் பண்ணுவோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாம்பே சென்டரை எடுத்துகிட்டு வந்துருங்க, அதனால இங்கே இருந்து மாற்றி எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஓகே. இப்போ இந்த 4வதுல ஃபுல்லாக நான் ஏற்கனவே சொல்ல ட்ரைனிங் அந்த இந்தியன் டீம்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் ஒன்லி ட்ரைனிங் மட்டும் தான். 4வது ஸ்டேஜில் முடிவாகிறது, எத்தனை பேர் யாரெல்லாம் போகிறாங்கன்னு முடிவாகிறது. ஒரு 5 பேருக்கு ஃபுல் ட்ரைனிங், அவங்களுடைய மென்டார்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. முடிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் வந்து இன்டர்நேஷ்னல் இந்த ஒலிம்பியாட் ப்ரோக்ராம் வந்து ஜூலை டு டிசம்பர் நடக்குது. ஜூலை டு டிசம்பரில் ஏதாவது ஒரு இது கன்வெர்ட், ஏன்னா ஏற்கனவே ஒரு 4-5 ஒலிம்பியாடு எல்லாம் இருக்குது. அதில் அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அங்கே நடக்குது. நீங்கள் என்டையர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கீழே ஸ்டேஜ் 1 நவம்பர்லேருந்து டிசம்பர்னா கிட்டத்தட்ட 1 இயர், 1 வருஷம். நீங்கள் ஃபுல் ஒரு சைக்கிள் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகுது. ஸோ நீங்கள் ஆகஸ்ட்ல இப்போ வர நமக்கு இட்ஸ் ரைட் டைம். இப்போ நீங்கள் ஜூன் மாதம் வந்திருக்கிறீங்க, அடுத்த மாதம் ஜூலை 1 மாதம் தான். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகஸ்ட் மாதம் அட்வர்டைஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி எல்லாம் ப்ராப்ளம் ஆகஸ்ட் செப்டம்பர் டைம் கொடுப்பாங்க, அப்படியே முடிஞ்சிடும். நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கும். அப்படியே அடுத்த டிசம்பரில் ஒலிம்பியாடு வந்து இன்டர்நேஷ்னல் லெவல், இஃப் யூ செலக்டட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகலாம். 1. 2வது விஷயம் அப்படின்னா, இதுக்கு ஃபீஸ் வந்து 150 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸ். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். ஒலிம்பியாட், அந்த ஒலிம்பியாட், இந்த ஒலிம்பியாட் 1000 2000 ஏகப்பட்ட பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஃபீஸ் வெறும் 150 ரூபா தான். அதுவும் ஸ்டேஜ் 1ல் மட்டும் தான். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் யாரும் வாங்க போகிறதில்ல.
நீங்க நல்ல ஒரு திறமையா திறமையா இருந்தா மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒன்று. ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் ஏதாவது ஸ்டேட் கோட்டா இருக்கு இதுல. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஸ்டேட் கோட்டா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 17 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மட்டும் 17 பேர். செகண்ட் ஸ்டேஜில் 14 பேர். ஓகே, சாரி, இதுல 17 பேர் மட்டும்தான். ஓகே, இந்த 17 பேரை செலக்ட் பண்ணி 2வது ஸ்டேஜில் ஹோம் யோகா சென்டருக்கு கொடுத்துருவாங்க. யாரு இப்போ பிசிக்ஸ் அசோசியேஷன் டீச்சர் அசோசியேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 17 பேரை பிக் பண்ணி இந்த ஸ்டேஜ் 2 கொடுத்துருவாங்க. அந்த 2வது ஸ்டேஜில் அவங்க சில குறிப்பிட்ட ஃபில்டர் பண்ணி ஸ்டேஜ் 3 கொண்டு வருவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஓரியன்டேஷன் கேம்ப் அதெல்லாம் முடிஞ்சு 4வது ஸ்டேஜுக்கு நீங்கள் உள்ள போகணும். கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான 5 ஸ்டேஜ், பட் 4 விதமான செலெக்ஷன்கள். இதான் விஷயம். ஓகேவா? இதுதான் இது போக இது ஓகே. இது வந்து நார்மல் அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட். அஸ்ட்ரானமி ஜூனியர் ஒலிம்பியாடுன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமை ஏற்கனவே நான் சொன்ன நேரு மியூசியம் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இது +2 படிச்சுக்கிட்டு இருக்கணும், +2 எடுக்கக்கூடாது, முடிக்கக்கூடாது. +2 படிக்கிற பசங்களுக்காக இது. அதே மாதிரி அது வந்து 10th அண்ட் 10th படிக்கிற பசங்க, 10th கீழே உள்ள பசங்களுக்காக அது வந்து அவங்க சைட் இருக்கு. அந்த சைட்ல நீங்க பார்த்துக்கோங்க. சேம் தான், இதே மாதிரி தான். இதையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இன்னொரு டீம் செலக்ட் பண்ணி இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் தான், வேற வந்து வித்தியாசம் கிடையாது. இது +2 பேட்டர்ன், அது வந்து 10th சிலபஸில் அது ஓடிட்டு அவ்வளோதான். ஓகேவா? கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்குண்டான அந்த டைமில் நீங்கள் கேளுங்க. கேள்வி பதில் நேரத்தில் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஓகே, மிக்க நன்றி. நன்றி செல்லகுமார் சார். ரொம்ப ப்ரிசைஸா 12 மினிட்ஸ்ல முடிச்சு எங்களோட நேரத்தையும் காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அடுத்து நம்ம வந்து இளம் விஞ்ஞானி 3ஆம் ஆண்டு பிசிக்ஸ் படிக்கிற நம்ம ஜெயலட்சுமிய வந்து வாங்க அவங்க கீழே பேசுறாங்க. அவங்க நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆஸ்டிராய்டு ஷவர் பத்தி பேச போறாங்க. மீட்டியோராய்டு ஷவர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெயலட்சுமி ஃப்ரம் புதுக்கோட்டை ஆஸ்ட்ரோ கிளப். நம்ம நார்மலா ஆஸ்ட்ரோனமி ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பார்த்திருப்போம், நிறைய படிச்சிருப்போம். அதுல சிலதை வந்து நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்திருப்போம். நிறைய ஆஸ்ட்ரோனமி ஈவெண்ட்ஸ் நம்ம பாக்குறதுனால, படிக்கிறதுனால நம்ம யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு நிகழ்வு அது அப்படியே மூட நம்பிக்கையா வந்துட்டு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 0 ஷேடோ டே, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இதை பத்தி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். அந்த மூட நம்பிக்கைகள்லாம் அறிவியல் பூர்வமா நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது நம்மளோட அறிவையும் மேம்படுத்தும். ஆனா சில நிகழ்வுகள் ஆஸ்ட்ரோனமில நம்மளோட அறிவையோட சேர்த்து நம்மளோட கண்களுக்கும் விருந்தளிக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் மீட்டியார் ஷவர், விண்கல் மலை. இந்த விண்கல் மலை அப்படிங்கிறது விண்வெளியில இருக்கக்கூடிய விண்கற்கள் வந்து பூமியோட வளிமண்டலத்துக்கு உள்ள வரும்போது அது எரிஞ்சு விழுகிற ஒரு நிகழ்வு தான். இந்த விண்கற்கள் அப்படிங்கிறது மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில இருக்க ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து வரும். சில விண்கற்கள் வந்து வால் நட்சத்திரங்கள் போன தடங்கள்ல இருந்து வரும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ அந்த ஜெட் விமானம்லாம் போச்சுன்னா அந்த வழி அப்படியே புகையா இருக்கும். அதே மாதிரி இந்த வால் நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அந்த வழியில அதுல இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தங்கி இருக்கும். ஸோ அதுவும் வந்து பூமியை நோக்கி வரும். அப்படி வரும்போது வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது நம்மளோட வளிமண்டலத்துல இருக்க வாயுக்கள் அதோட வினை புரிஞ்சு அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அது ஒரு ஆஸ்ட்ராய்ட். அது பூமிக்கு உள்ள வரும்போது அது எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம விண்கல் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்ட்ராய்டுக்கும் விண்கலுக்கும், அதாவது மீட்டியாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு டயாமீட்டர், அதாவது ஒரு சின்ன அரிசி அளவுல இருந்து ஒரு டயாமீட்டர் அளவுக்கு இருந்ததுன்னா அது வந்து மீட்டியார், விண்கல். ஒரு டயாமீட்டருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆஸ்ட்ராய்ட், விண்கற்கள்.
நம்ம பூமி மேல மோத போகுது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துற ஒரு விஷயம். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மீட்டியார் வந்து பெரும்பாலும் ஓரையான் கான்ஸ்டலேஷன், ஜெமினி கான்ஸ்டலேஷன்ஸ்ல வந்து அதிகமா காணப்படும். இதை வந்து நம்ம ஆகஸ்ட் மந்த்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பார்க்கலாம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரே நேரத்துல 1, 2 அப்படி வராது. எடுத்துக்காட்டுக்கு ஜெமினி கான்ஸ்டலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் கிழக்கு வானத்துல இல்லைன்னா வந்து வடக்கு வானத்துல இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷன் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நடுராத்திரிக்கு அப்புறத்துல இருந்து 12 மணி to 4 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மீட்டியார் வந்து வரிசையா வரும். இதை வந்து நீங்க இருட்டான இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மீட்டியார்ஸ் வந்து விண்வெளியில இருந்து 1200 மைல்ஸ் கிலோமீட்டர்ல வந்து வருது. இந்த மீட்டியார்ஸ்லாம் வந்து பூமி மேல விழுக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நானுமே இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருந்தேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இப்படி ஒரு விண்கல் வந்து பார்த்தேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அது வந்து நம்ம வீட்டு மேல விழுக போகுது, நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல், சிலது வந்து அயன் மெட்டீரியல்ஸ்ல ஆயிருக்கும். அது வந்து நம்ம வளிமண்டலத்துல உள்ள வாயுக்களோட வினை புரிஞ்சு கீழே விழுகிறதுக்குள்ளேயே எரிஞ்சிரும். கீழே விழுகும் போது அது வந்து சாம்பல் மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இதுல பயப்படுறதுக்கோ நம்ம மேல மோதி அழிவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு எந்த விஷயங்களுமே இல்லை. ஸோ ஆகஸ்ட் 13 to 16 வந்து ஜெமினி கான்ஸ்டலேஷன்ல மீட்டியார்ஸ் வந்து வருது. நம்ம திருச்சியில இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி ஜெயலட்சுமி. அவங்கள பத்தி நிறைய சொல்லணும். ஆக்சுவலா அவங்க 2 குட்டி குட்டி சேட்டலைட்ஸ், அதாவது ஃபெமிடோ அண்ட் பிகோ அப்படின்னு லெஸ் தென் 50 கிராம் பிளஸ் 100 கிராம்ல 2 சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. பிளஸ் அதை விட மிகப்பெரிய விஷயம் வந்து அவங்க வந்து நாசாக்கு போறாங்க. அங்க போய் அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இளம் விஞ்ஞானி, நிறையவே பாராட்டலாம் நம்மலாம். ஒரு பெண், அதுவும் இளம் வயது பெண், புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து போறாங்கன்றது இன்னொரு அடிஷன் நம்மளுக்கு. அவங்கள வந்து நாசா செலக்ட் பண்ணி ட்ரைனிங்காக போறாங்க. அவங்க போய் நிறைய கத்துட்டு இன்னும் வியப்பூட்டும் சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்றது தகவல். முதவே சொல்லியிருந்துக்கணும், சஸ்பென்ஸா சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது முனைவர் பாலின் பிரீதா அவர்கள். இதே கல்லூரியில வந்து தமிழ் துறை பேராசிரியரா இருக்காங்க. பிளஸ் திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப்ல நீண்ட நெடுங்காலமாக எங்களோட பயணம் செய்யறவங்க. அவங்க எக்ஸோ பிளானட் சம்பந்தமா பிரியா மேம் பேசினாங்க இல்லையா போன செஷன்ல. அது சம்பந்தமா நம்மளுக்கு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க. உங்களோட கேள்விகளை தயவு செய்து குறிச்சு வச்சுக்கோங்க. we have a time, we will discuss after all the panel members. எல்லாருக்கும் வணக்கம். புறக்கோள்கள், எக்ஸோ பிளானட்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் எக்ஸோ பிளானட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல நான் எனக்கு ஒரு சின்ன உரை. சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து 8 கோள்களை உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. அடுத்தது இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கோளைத்தான் நம்ம புறக்கோள் அப்படின்னு சொல்றோம். முதலாவது புறக்கோள் அப்படிங்கிறது எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது வந்து 1917ஆம் வருஷம் உற்று நோக்கப்படுது. ஆனா அது வந்து புறக்கோளா அங்கீகரிக்கப்படல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கணக்கீட்டின்படி, அதாவது இந்த நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்கீட்டின்படி ஜூன் 30, 2023 5463 எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நான் வந்து இந்த விஷயத்த தேடும் பொழுது 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன குறிப்பெடுத்தேன். அன்னைக்கு வந்து 5445 பிளானட் தான் வந்து அப்டேட்ல இருந்துச்சு நாசாவோட வெப்பேஜ்ல. அதுக்கப்புறம் இந்த 3 நாளுக்குள்ளார 18 பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எக்ஸோ பிளானட்ஸா. இந்த புறக்கோள்கள் எதுக்கு கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, அறிவியலோட ஆர்வத்தை மிகுவிப்பதற்காக அமைந்த காரணம் தான் இந்த எக்ஸோ பிளானட்ஸோட கண்டுபிடிப்புகள்.
மேலும் வேற என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தா, வாழிடத்தன்மை இருக்கக்கூடிய கோள்கள் ஏதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கா அப்படின்ற ஒரு தேடல் மிக முக்கியமான காரணமாகவும் இதுக்கு அமைது. சரி, புறக்கோள்னு பேசிட்டு இருக்கோம். எது புறக்கோள் அப்படின்னு பார்த்தா, நாம் வாழக்கூடிய இந்த பூமியை போல நம்முடைய சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கோள்களை ஒத்த சில தன்மைகளுக்காக இந்த புறக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் நம்ம இந்த கோள்களை புறக்கோள்கள் அப்படின்னு அழைக்கிறோம். ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ், ஒத்த தன்மைகள் அந்த கோள்களுக்கு இருக்கு. இந்த கோள்களை எந்த முறைகள்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு 5 முறைகள் நாசாவோட வெப்பேஜ்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரேடியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ரேடியல் வெலாசிட்டிக்கு நான் தமிழ்படுத்துறேன். நகர்வுகளின் போது ஆரத்தின் திசை வேகத்தை அளவிட்டு அந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படுது, அந்த புறக்கோள் கண்டுபிடிக்கப்படுது. அது எப்படி? ஒரு விண்மீன் ஒரு விண்மீனை ஒரு கோள், அதாவது புறக்கோள் சுத்தும் போது ஒவ்வொன்றின் அதிர்வுகள் கணக்கில் கொள்ளப்பட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட விண்மீனை ஒரு கோள் சுற்றி வருகிறது. அது ஒரு புறக்கோள் அப்படின்னு அறியப்படுது. இந்த முறையில மட்டுமே 1036 கோள்கள் இதுவரையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு முறை ஐடென்டிபிகேஷனுக்கான இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டா, டிரான்சிட் முறைன்னு சொல்றாங்க. அது நகர்வுக்கான முறை. ஒரு விண்மீனை ஒரு புறக்கோள் சுற்றி வரும்போது அது நமக்கும் அந்த விண்மீனுக்கும் இடையில அந்த புறக்கோள் வரும்போது அந்த விண்மீனுடைய ஒளிர்வு தன்மை அப்படிங்கிறது என்னன்னா குறைய ஆரம்பிக்குது. குறையும் போது அந்த ஒளிர்வு தன்மை குறைவதன் காரணமாக கூட இந்த புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில மூன்றாவது டைரக்ட் இமேஜிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கப்படுது. அது எப்படின்னா, படம் பிடித்து காணல் அப்படிங்கிற முறையில ஒரு விண்மீனை நாம் உற்று நோக்கும் போது அதனுடைய ஒளி உமிழக்கூடிய தன்மையை வடிகட்டி மூலமாக ஃபில்டர்ஸ் வச்சு மறைக்கும் போது அருகில் இருக்கக்கூடிய ஒளி உமிழும் கோள்கள் கண்களுக்கு புலனாகிறது. அப்படி கண்களுக்கு புலனாகும் போது அங்க பக்கத்துல அது ஒரு பக்கத்துல ஒரு புறக்கோள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. இந்த முறையில மொத்தம் 67 புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது 4வது முறை கிராவிடேஷனல் மைக்ரோ லென்சிங் அப்படின்னு ஒரு முறை. அது என்ன அப்படின்னா, ஈர்ப்பு நுண்ணோக்கியல் அப்படின்னு நான் தமிழ்படுத்தியிருக்கேன். மேபி வேற மாதிரி கூட அதை சொல்ல முடியும். இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் விதிப்படி தன்னுடைய வழியில் பருண்மை கடக்கும் போது ஒளி வளையுது. கோள்களின் பருண்மையை பொறுத்து ஒளியினுடைய வளைவு அதிகமாவோ அல்லது குறைவாவோ இருக்கும். விண்மீன் உமிழக்கூடிய ஒளி அந்த விண்மீனை சுற்றி வரும்போது கோளால் அது பருப்பொருளால் அந்த ஒளி வளையுது. இதன் மூலமாக கூட புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்படுது. இந்த முறையில இதுவரை 200 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நான் 4 முறைகள் சொல்லி முடிச்சிட்டேன். 5வது என்ன அப்படின்னா, அஸ்ட்ரோமெட்ரி அப்படின்னு ஒரு முறை. அது வானியற்பியல் முறை. அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு விண்மீன் பொருண்மை மையம் பொறுத்து இப்படி தள்ளாடுது. அந்த தள்ளாடுங்கிற சொல்லுக்கு வாப்லிங் அப்படின்னு இருக்கு. இப்படி வாபிள் ஆகுது. அருகில் புறக்கோள் சுற்றி வரும்போது என்ன நடக்குதுன்னா, அதனோட இடம் சற்று வேறுபடுது. அதனுடைய இடம் சற்று வேறுபடும் போது ஒரு குறிப்பிட்ட விண்மீனை ஒரு புறக்கோள் சுற்றி வருவதை கூடவே தொடர் கண்காணிப்புக்கு உட்படும் போது, கண்டினியூஸா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதன் இருப்பிட மாற்றத்துல தெளிவு தெரியுது. அதனுடைய இருப்பிடம் மாறுபடுகிறது. அதன் காரணமாகவும் புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த வகையில இதுவரை 2 புறக்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புறக்கோள்கள்ல நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய புறக்கோள் எது அப்படின்னு கேட்டா,
ப்ராக்சிமா பி அப்படின்னு சொல்லக்கூடிய புறக்கோள் அது 4 ஒளியாண்டுகள் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட், இதுவரை கண்டுபிடித்ததுல மிகப்பெரிய புறக்கோள் TRES 4B அப்படிங்கிற கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய முதல் அறிவியல் உரை. நான் தமிழ்ல நிறைய ஆத்தாத்துன்னு ஆத்துவேன். நான் சொல்லும் போது ஒரு டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம சொல்றதுல ஏதாவது ஒரு சின்ன பிழை ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அறிவியலை உண்மையா சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதுனால ரொம்ப நுணுக்கமாக பேச வேண்டிய தேவை இருக்குது. இதுவரைக்கும் என்னுடைய இந்த உரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. எல்லா ஆங்கில வார்த்தைகளுக்கும் தமிழ் படுத்தி ரொம்ப அழகா நம்மளுக்காக தமிழ்லயே அழகான உரை கொடுத்தாங்க. அடுத்து நம்ம பாலபாரதி சார். ஆக்சுவலா அவர் நம்ம பாலகிருஷ்ணன் இருக்கு, ஆனா பாலபாரதி சார்னு தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஆஸ்ட்ராய்டு சர்ச்சிங் கேம்பெயின் சம்பந்தமா நம்மளுக்கு நிறைய தகவல்கள் சொல்வாரு. அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கஷன், இட் இஸ் அ ஓப்பன் டிஸ்கஷன் ஃபார் ஆல். நீங்க மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கல்லூரி மாணவர்கள், நிறைய கேள்விகள். ஏன்னா புதுசு டாபிக், எங்களுக்கே புதுசு நாங்களே நிறைய தேடி எடுத்து உங்களுக்கு பேனல் டிஸ்கஷன்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல கட்டாயமா நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒலிம்பியாய்டுன்றது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம் கேள்விகளை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் I welcome Balabharati sir to discuss about asteroid searching campaign. Good evening. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆஸ்ட்ராய்ட் சர்ச்சிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி, அதை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழில் சொல்லும்போது குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன புரிதலோடு இதை ஆரம்பித்தாதான் இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது ராக்கி சப்ஸ்டன்ஸ் ஆர்பிட்டிங் அவர் சன் லைக் அவர் பிளானட். நம்ம பூமி இருக்குல்ல, அது மாதிரியே சூரியனை சுற்றி வர்ற கோள்களில் இந்த குறுங்கோள்கள் அதுவும் சொல்கிறோம். இது வந்து அளவில் வந்து சின்னதாக இருக்கும். சின்னதுன்னா கை அளவுக்கு கல்லுலேருந்து இந்த பெரிய பில்டிங் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய அளவு வரைக்கும் வேரி ஆகும். எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். பல லட்சக்கணக்கான குறுங்கோள்கள் இருக்கு. இதுவும் நம்ம சூரிய குடும்பத்தோட உறுப்பினர்கள் தான், மெம்பர்ஸ் ஆஃப் அவர் சோலர் சிஸ்டம். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இந்த குறுங்கோள்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்காங்க. மெயினாக எந்த இடத்துல இருக்காங்கன்னா, மாஸ் இருக்குல்ல செவ்வாய், அதுக்கும் வியாழன் ஜூபிட்டருக்கும் இடையில தான் அதிகமான குறுங்கோள்கள் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரீஜியனை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம், குறுங்கோள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில தான் இந்த குறுங்கோள்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு. பல்வேறு வடிவத்தில் பல்வேறு அளவுகளில் இருக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். அதுவும் நம்ம பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதோ அது போல தான் இது எல்லா குறுங்கோள்களும் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் மட்டும்தான் இந்த குறுங்கோள்கள் இருக்கானா இல்லை, வேறு சில இடங்கள்லையும் இருக்கு. இப்போ ஜூபிட்டர் இருக்கு இல்லையா, ஜூபிட்டர் பக்கத்தில் 2 இடத்துல ஒரு கும்பலாக இருக்குங்க. அதை லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 2 பொருள்கள் இருக்கு. ஒன்று பொருண்மை மிகுந்ததா இருக்கு, இன்னொன்று பொருண்மை குறைவா இருக்கு. ஒன்னோட ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, இது அதை இழுக்கும்,
அது இதை இழுக்கும். இந்த நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது? The force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance. இது அதை இழுக்கிறது, இதை இழுக்கிறது இல்லையா? ரெண்டு இழுக்கிறது பேலன்ஸ் ஆகுறதுக்காக, இது மேல வந்து விழாமறதுக்காக சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இருக்கிற நிலை. இப்ப இந்த ரெண்டு பொருள்களும் ஒண்ணு இழுக்குது இல்ல, மூணாவது ஒரு பொருள் இடையில இருந்துச்சுன்னா எதோட பொருண்மை அதிகமோ அது இழுத்துரும். ஆனா சில புள்ளிகள் இருக்கு, அந்த புள்ளிகள்ல இந்த ரெண்டு பொருளோட ஈர்ப்பு விசையும் குறைவா இருக்கிற புள்ளிகள் இருக்கு. அதுதான் லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்றேன், இரண்டு பொருள்கள் ஒண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில மூணாவது ஒரு பொருள் குறிப்பிட்ட புள்ளிகள்ல இருந்தா இதுவும் இழுக்க முடியாது, அதுவும் இழுக்க முடியாது. அது மாதிரி ஒரு சில புள்ளிகளுக்கு பேரு லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இப்ப கூட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பத்தி கூட படிச்சிருப்பீங்க, செய்திகள்லாம் வந்திருக்கும். அது ஒரு லெக்ராஞ்சியன் பாயிண்ட்ல தான் இப்ப இருந்துச்சு, L2 அப்படின்ற பொசிஷன்ல. அதே மாதிரி ஜூபிட்டருக்கு 5 லெக்ராஞ்சியன் பாயிண்ட் இருக்கு. அதுல L3 அண்ட் L4 இந்த ரெண்டு பொசிஷன்லயும் அதிகமான குறுங்கோள்கள் அங்க இருக்கும். அதை ட்ரோஜான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்றேன், இந்த ஜூபிட்டர் பக்கத்துல 2 புள்ளிகள் இருக்கு, 2 இடங்கள். அதை L1 L2ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலயும் நிறைய குறுங்கோள்கள் கும்பலா இருக்கு. அதை என்னன்னு சொல்லுவோம்? ட்ரோஜான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவோம். ட்ரோஜான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரீக் மித்தாலஜியில வர்ற ஒரு ஸ்டோரியில வரும். ஒரு மர குதிரையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு போய் சண்டையெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி இந்த குறுங்கோள்கள் மறைந்து இருந்து வர்றதுனால அது ட்ரோஜான் ஆஸ்ட்ராய்ட் சொல்லுவாங்க. அங்க மட்டும் குறுங்கோள்கள் இல்லை, ஜூபிட்டரை தாண்டி நெப்டியூனை தாண்டிலாம் குறுங்கோள்கள்லாம் இருக்கு. டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்ஸ், குயிப்பர் பெல்ட், இங்கேருந்தெல்லாம் கூட குறுங்கோள்கள் வருது. அங்கெல்லாம் வர்ற குறுங்கோள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அதிகமா இருக்கிற எது ஜூபிட்டருக்கும் மாஸ்க்கு இடையில இருக்கதா அதிகமான எண்ணிக்கையில இந்த குறுங்கோள்கள் இருக்கு. ஸோ இந்த குறுங்கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை பத்தி நம்ம ஏன் படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜூலை 30 வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே. அதை ஒட்டி தான் இது தலைப்புல பேசுறோம். ஜூன் 30 என்னது? வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே, உலக குறுங்கோள்கள் நாள். அது ஏன் ஜூன் 30 வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இருக்கிற சுத்தி வர குறுங்கோள்கள் சில நேரம் அதோட பாதை பூமியின் சுற்றுப்பாதைக்குள்ள அமைஞ்சிரும். அதாவது பூமிக்கு பக்கத்துல வரும். பூமியின் ஈர்ப்பு காரணமாக பூமி மேல வந்து மோதிரும். அதனாலதான் அது பொட்டன்ஷியலி ஹசார்டஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்ற கேட்டகரியில பிரிச்சிருக்கோம். இப்ப நிறைய ஆஸ்ட்ராய்டு இருந்தாலும் பூமிக்கு பக்கத்துல இருக்கிறத பத்தி தான் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். அதனால பூமிக்கு கண்டிப்பா அச்சுறுத்தல் இருக்கு. பூமி மேல அது வந்து மோதிச்சுன்னா நிறைய விளைவுகள் ஏற்படும், அது இம்பாக்ட்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி நிறைய தடவை மோதி இருக்கானா? நிறைய மோதி இருக்கு. அதை நம்ம சில நேரங்கள்ல பார்த்துருப்போம். ஷூட்டிங் ஸ்டார் சொல்றோம்ல, இரவு வானத்துல பார்த்தா சில நேரம் வெளிச்சமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு பொருள் போறதை பார்த்துருப்போம். இதை மீட்டியார்ஸ் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான். அது எரிஞ்சிட்டு வந்து எரிஞ்சிடும் மேலேருந்து வரும் பொழுது. இந்த ஆஸ்ட்ராய்டோட அளவு சின்னதா இருந்துச்சுன்னா பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள வரும் பொழுது டியூ டு ஃப்ரிக்ஷன், உராய்வுனால எரிஞ்சிரும். எரிஞ்சு அங்கேயே சாம்பல் ஆயிரும். ஒருவேளை அளவு பெருசா இருந்தா, இந்த பில்டிங் சைஸ் எடுத்துக்கங்க, இல்லை இந்த கிரவுண்ட் சைஸ் இருக்க ஆஸ்ட்ராய்டு உள்ள வந்துச்சுன்னா முழுவதும் எரிவதற்கு முன்னே பூமியில வந்து விழுந்துரும். இப்போ பூமியில விழுகிறதுனால பூமிக்கு ஆபத்து ஏற்படும். அந்த மாதிரி பலமுறை விழுந்திருக்கு. நம்ம நாட்டிலேயே கூட மகாராஷ்டிரால கூட ஒரு லேக் ஒன்று இருக்கு, வட்டமா இருக்கும், 2 கிலோமீட்டர் டயமீட்டர்ல. அது வந்து என்னன்னா ஒரு ஏற்கனவே ஒரு விண்கல் அது மேல வந்து விழுந்தது தான். அது மாதிரி 1950ல சைபீரியால ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்தது. அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது, காடுகள்லாம் அழிஞ்சிருச்சு. அதன் நினைவா அது விழுந்தது ஜூன் 30. அதன் நினைவா தான் நம்ம வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே நம்ம அந்த ஞாபகமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பூமிக்கு அடுத்த ஒரு அச்சுறுத்தல், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா இந்த ஆஸ்ட்ராய்டுனால தான். அதனால தான் இந்த ஆஸ்ட்ராய்டு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேவை ஏற்படுது. இப்போ பூமிக்கு பக்கத்துல பூமி மேல வந்து விழுற ஆஸ்ட்ராய்டுலாம் எத்தனை இருக்கு?
எந்தெந்த திசையில செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன அளவுல இருக்கு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதுக்கு தான் இப்ப அதோட எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு அதை இது கேட்டலாக் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சில கேம்பெயின்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாசால ஸ்பான்சர் பண்றாங்க. IASC அப்படின்ற நிறுவனத்துல இருந்தெல்லாம் சிட்டிசன் சயின்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், அறிவியல் ஆர்வம் உள்ள பொதுமக்கள் யார் வேணா கலந்துக்கிட்டு அந்த ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கிற அந்த கேம்பெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இல்லையே, இன்னர் பெல்ட், மிடில் பெல்ட், அவுட்டர் பெல்ட் அப்படிலாம் இருக்கு. இப்ப இது எப்படி இந்த ஆஸ்ட்ராய்டு பத்தி நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி இருக்கு. ரொம்ப சுவையான செய்தி. அது கொஞ்சம் கேட்குறீங்களா? எப்படி நமக்கு முதல்ல ஆஸ்ட்ராய்டு அறிமுகமாச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு உதவியது கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் தான் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுச்சு. எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு 16th 17th செஞ்சுரி வாக்குல நம்மளுக்கு 6 பிளானட் தான் தெரியும், இன்க்ளூடிங் எர்த். மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், சனி வரைக்கும் 6 கோள்கள் தான் தெரியும். அப்ப தொலைநோக்கிலாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் வேற கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த கோள்களை தேட ஆரம்பிச்சாங்க. அறிவியல் வளர்ச்சி காரணமாக ஐரோப்பிய நாடுகள்ல அறிவியல் ரொம்ப வேகமா வளர்ந்த காலகட்டம். அப்ப இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்தது. ஒரு கோல்டு வார் மாதிரி ஒரு போட்டி. யாரு முதல்ல அந்த புதிய கோளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அது பெரிய ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்க காலகட்டம். அப்ப டேனியல் டைட்டஸ் அப்படின்ற ஒரு தியரி, ஒரு கொள்கையை வெளியிடுறார். அந்த தியரி ரொம்ப ஒரு பரபரப்பா எல்லாரும் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் போர்டே அப்படின்றவரு அந்த தியரியை கொஞ்சம் மேம்படுத்தி வெளியிட்டாரு. அதை டைட்டஸ் போர்டே தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விரிவா சொல்றதுக்கு பதிலா அதுல இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, சூரியன்ல இருந்து கடைசி கோள் எது? சனி. அன்னைக்கு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை 100 அலகுகள் 100 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு பிளானட்டும் எந்தெந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அதை மார்க் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிளானட் எது? மெர்குரி. அது 4 யூனிட்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது பிளானட் அது வீனஸ், 7 யூனிட்ல இருக்கு. மூணாவது பிளானட் அது எர்த், அது வீனஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு, அது 10 யூனிட்ஸ்ல இருக்கு. அடுத்த பிளானட் மார்ஸ் 16 யூனிட்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஜூபிட்டர் 52 யூனிட்ஸ்ல இருக்கு. சாட்டர்ன் 100 யூனிட்ஸ்ல இருக்கு. இந்த நம்பரை மட்டும் பாருங்களேன். 4, 7, 10, 16, 20, 16, 52, 16க்கு அப்புறம் 52, 100. இந்த எண்களுக்குள்ள உள்ள தொடர்பை இப்படி விளக்குறாங்க. எப்படின்னா, 4னா 4 + 0, 7னா 4 + 3, 10னா 4 + 6. அப்ப 4 கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. அடுத்த நம்பர் ஃபர்ஸ்ட் 0 வந்துச்சா, அப்புறம் 3, அப்புறம் என்ன வந்துச்சு 6, அதோட 2 டைம்ஸ், 2 மடங்கு. அடுத்து என்ன நம்பர் வருது? 12. 6ன்றது 12 ஆயிருது. சரியா? அதுக்கப்புறம் ஜூபிட்டருக்கு 52. 52னா 4 + 48. இது சாட்டர்னா 4 + 96. இப்ப இந்த 6 பிளானட்டும் எவ்வளவு நம்பர் வருதுன்னா 0, 3, 6, 12, 48, 96 வருது. இடையில ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. என்ன நம்பர்? 28. அந்த 28 அலகுகள் தொலைவுல கோள் எதுவும் இல்லை. கரெக்டா? அப்ப இந்த கணித வரிசைப்படி எந்தெந்த எண் வருதோ அந்தந்த இடத்துலலாம் கோள்கள் இருக்கா? அப்ப ஒரே ஒரு எண் இருக்கிற இடத்துல கோள் இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கல. அப்ப அந்த இடத்துல கோள் இருக்கணும் தானே? அதுதான் அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அப்ப எல்லாம் உறுதியா நம்பினாங்க. அதாவது 28 அலகுகள் தொலைவுல அங்க ஒரு புதிய கோள் இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தேடலுக்காக
ரொம்ப மிகப்பெரிய அளவுல நடந்துச்சு. செலஸ்டியல் போலீஸ் வான் காவலர்கள்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய பொருட்செலவுல தேடுதல் நடந்துகிட்டு இருந்தது. அந்த தேடுதல் வெற்றி அடைஞ்சிச்சு. எப்பன்னா 1801ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஒரு புதிய கோள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடிச்சவரு பியாசி அப்படின்னு சொல்லி கியோசெபி பியாசி அப்படின்றவரு அந்த புதிய கோளை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்ப 1801ஆம் ஆண்டுல. அதுக்கு பேர் கூட கொடுத்துட்டாங்க செரஸ் அப்படின்னு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்தாங்க, விடாம அந்த போட்டிக்காரன் மறுபடியும் தேடும் பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 1802ஆம் வருஷம் அடுத்த ஆண்டே வில்லியம் ஓல்பர்ஸ் அப்படின்றவரு ஒரு கோள் கண்டுபிடிச்சாரு, பல்லாஸ்ன்னு. அதுக்கப்புறம் 1804ஆம் ஆண்டு கால் ஹேடிங் அப்படின்ற ஜூனோ அப்படின்ற கோளை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் 1807ஆம் ஆண்டு மறுபடியும் அந்த ஓல்பர்ஸ் 2வது கோள் வெஸ்டா கண்டுபிடிக்கிறார். இது மாதிரி அடுத்து கோள்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட கோள்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க எத்தனை கோள் எதிர்பார்த்தாங்க? ஒன்னே ஒண்ணு. ஆனா எத்தனை கண்டுபிடிச்சாங்க? 100க்கு மேல. இப்பதான் ஒரு அறிவியலாளருக்கெல்லாம் ஒரு ஐயம் வருது. என்னன்னா, ஒரு கோள் தானே இருக்கணும், இது என்ன இவ்வளவு கோள் இருக்கு அப்படின்னு. அதுல அளவு பாத்தீங்கன்னா சின்னதா இருந்துச்சு. எல்லாமே அளவுல சின்னதா இருந்தது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது உண்மையிலேயே நம்ம கோள்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு குறுங்கோள் அப்படின்னு சொன்னாங்க. மைனர் பிளானட், சிறு கோள் அப்படின்ற ஒரு கேட்டகரி அப்பதான் உருவாக்குனாங்க, சிறு கோள்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டுபிடிக்கும் போது நிறைய இது மாதிரி குறுங்கோள்கள்லாம் கண்டுபிடிச்சது. அப்ப என்ன எல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா, இதை நம்ம பிளானட்னு சொல்ல வேண்டாம், இதை மைனர் பிளானட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த மைனர் பிளானட் கேட்டகரியில இன்னும் சில பொருள்கள்லாம் இருக்கு. அதனால இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் வேணும் அப்படின்றதுக்காக வில்லியம் ஹெர்ஷல் அப்படின்றவரு ஆஸ்ட்ராய்டு பேர் வச்சாரு. இந்த ஆஸ்ட்ராய்டுன்ற பேரு யாரால் வைக்கப்பட்டது? வில்லியம் ஹெர்ஷல். யுரேனஸ் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவருக்கு அந்த வில்லியம் ஹெர்ஷல் தான் இதை நம்ம ஆஸ்ட்ராய்டுன்னு நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இப்படிதான் நமக்கு இந்த ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது அறிமுகமானது. சரி, ஐரோப்பாலெல்லாம் போட்டி போட்டு இது மாதிரி ஆஸ்ட்ராய்டுலாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்களே, இப்ப தமிழ்நாட்டுலலாம் அப்ப நம்ம என்ன செஞ்சோம், இல்லை இந்தியாவில் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம எதுவும் கண்டுபிடிச்சோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதா. அந்த காலகட்டம் அறிவியல்ல ரொம்ப ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப முன்னணியில இருந்தன. அதுல இந்தியாவை அதை விட ஒப்பிட முடியாவிட்டாலும் இப்ப இந்தியாவில் முதல் அப்சர்வேட்டரி எங்க வந்துச்சு தெரியுமா? அது ஒரு பிரிட்டிஷ்கார மெட்ராஸ்ல ஒரு அப்சர்வேட்டரி ஒன்று வச்சிருந்தாரு, மெட்ராஸ் அப்சர்வேட்டரின்னு பேரு. அது போக்சான் அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாரு. அங்க இருந்த டெலஸ்கோப் தான் இன்னைக்கு நீங்க கொடைக்கானல் போனீங்கன்னா சோலார் அப்சர்வேட்டரி போவீங்க. இந்த சோலார் அப்சர்வேட்டரியில அந்த பழைய டெலஸ்கோப் வச்சிருப்பாங்க. அது சென்னையில இருந்த அந்த டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் வச்சு அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சாரு. அதுதான் முதல் குறுங்கோள் ஐரோப்பா கண்டத்துக்கு வெளியே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்கு வெளியிலேருந்து கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டு அதுதான். அதுக்கு பேர் என்ன கொடுத்தாங்கன்னா ஏஷியா. அந்த பேர் என்ன கொடுத்தாங்க? ஏஷியா. அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்சர்வேட்டரிகளை வைனு பாப்பு அந்த மாதிரி காவலூர் அப்சர்வேட்டரியில இருந்து ராஜா மோகன் அப்படின்றவர் 3 ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சார். அந்த 3 ஆஸ்ட்ராய்டுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பட்டாளி, பென்னிஸ் நட்டார், அந்த மாதிரி 3 பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியர்கள் நிறைய ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கும் போது இந்திய பெயர் தொடர்பா நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஹனுமான் ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, கபூர்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, ராமன் ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, பாண்டிச்சேரின்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இந்திய பெயர்கள்ல ஆஸ்ட்ராய்டு நிறைய இருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? என் பேர்லயே ஒரு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, பாலபாரதி. நான் அண்மையில ஒரு 3 ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சேன். அது மாதிரி பொதுமக்கள் நம்மளும் மாணவர்களும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கோஆர்டினேட் பண்ணி அது எப்படி கண்டுபிடிக்கிற ட்ரைனிங்லாம் கொடுத்து போன செஷன்ல 60 மாணவர்கள் கலந்துக்கிட்டு 32 ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சாங்க இல்லை மாணவர்களே. அந்த மாதிரி கேம்பெயின் இப்ப அடுத்து ஒன்று வருது. அந்த கேம்பெயினுக்கு பத்தி அறிவிப்பு விரைவில் வரும். அது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அதுக்கான ட்ரைனிங் நம்ம அறிவிப்போம், கொடுப்போம்.
ட்ரைனிங் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஸ்ட்ராய்டு நானும் கண்டுபிடிக்கணும், எனக்கும் ஆர்வமா இருக்கு, என்கிட்ட தான் டெலஸ்கோப்லாம் இல்லையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம். அது கண்டுபிடிக்க டெலஸ்கோப்லாம் ஒன்றும் வேணாம். அதுக்கு தேவை ஒரு லேப்டாப் அல்லது ஒரு டெஸ்க்டாப், கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் நேரம். இது இருந்தா போதும் நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த மெத்தடுக்கு பேரு போட்டோமெட்ரி மெத்தட் அப்படின்னு பேரு. இதை கண்டுபிடிக்கிற மெத்தட் நாட் டைரக்ட் வியூவிங், போட்டோமெட்ரி. போட்டோனா லைட், மெட்ரின்னா அளக்கிறது. ஒரு பொருள்லேருந்து வர்ற ஒளியை அளப்பதன் மூலமாக அதை என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மெத்தடுக்கு பேர் என்னது? போட்டோமெட்ரி மெத்தட். இது எப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்துவோம். அந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு ட்ரைனிங். இப்ப ஆஸ்ட்ரோமெட்ரிக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் ட்ரைனிங், அதை நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கேம்பெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாசாலேருந்து ஐஏஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், அங்கேருந்து அவங்க எடுக்கிற போட்டோஸ் உங்களுக்கு வரும். போட்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த போட்டோமெட்ரி மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னா, வானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெவ்வேறு காலகட்டத்துல படம் எடுப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியா எடுப்பாங்க, வேற வேற டைம்ல. இதுக்குன்னே தனியா டெலஸ்கோப் இருக்கு. ஹவாய் ஐலாண்ட்ல வச்சிருக்காங்க, பான் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி டெலஸ்கோப். அதோட முழு நேர வேலையே வானத்துல ஒவ்வொரு பகுதியா படம் எடுத்துக்கிட்டே இருக்கும், வேற வேற டைம்ல. அந்த போட்டோஸ் நமக்கு வரும். ஒரு வானத்துல ஒரு சின்ன பகுதி இருக்குல்ல, அதோட 4 படங்கள் உங்களுக்கு வரும். எத்தனை படங்கள் இருக்கும்? 4. ஒரே பகுதி தான், ஆனா வேற வேற டைம்ல எடுத்த படம். இந்த படத்தை ஆஸ்ட்ரோமெட்ரின்ற சாஃப்ட்வேர்ல வச்சு நம்ம பார்ப்போம், பிளிங்க் பண்ணுவோம். பிளிங்க்னா 4 படத்தையும் ஒன்று மேல ஒன்று வச்சு ஓவர்லே பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது ஒரே படத்துல விண்மீன்கள் இருக்குல்ல, நட்சத்திரங்கள், இதெல்லாம் நகராம அப்படியே இருக்கும். அதுக்கு இடையில ஏதாவது நகரும் பொருள் இருந்தா அதுல தெரியும்ல, 4 படத்துக்கும் நகரும் பொருள் நமக்கு தெரியும். இப்படிதான் அந்த ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்றது என்னன்னு ட்ரைனிங் கொடுப்போம். எஸ்என்ஆர் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் சில டெஸ்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்போம். அதன் மூலமா நம்ம அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது என்னாச்சு பவர் பாயிண்ட்? இன்னும் 2 அது இனிமே தான் அதை காமிக்கணும். அது எப்படி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்கும்னு காமிச்சிடுறேன். அதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு தேவை உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும் பொழுது, கொடுக்கும்போது ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த அட்டன் பண்ணி அதுலேயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்சதை வந்து மைனர் பிளான்ஸ் இதுக்கு அமுச்சு விடுவோம் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணி அந்த நீங்க கண்டுபிடிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டோட ட்ரெஜெக்டரி இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு டெம்பரரி நேம் ஒன்று கேட்பாங்க. நீங்க உங்களோட டெம்பரரி நேம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேர்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை ரிசர்ச் பண்றதுக்கு 4 ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்ரூவ் பண்ணியதுக்கப்புறம் நீங்க சொல்ற பேரை அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வச்சிருவாங்க. அப்படிதான் இந்த ஹனுமான் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்தது. ஸோ நீங்களும் அது மாதிரி அதில் கலந்துக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வரலையா? வீடியோ இருக்கு, பிளே இல்ல போட்டோவும் இருக்கு. சரி, இந்த ஆஸ்ட்ரோமெட்ரிக்கால அந்த ஆஸ்ட்ராய்டு எப்படி கண்டுபிடிப்போன்னு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு, அது ஓப்பன் ஆகல. இருந்தாலும் அப்படி நான் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. அந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, 4 ஃபோட்டோ ஒன்று மேலே ஒன்று நம்ம எடுத்து வைக்க வேண்டாம். அது சாஃப்ட்வேர் தான், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணும்.
பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பிளிங்க் பண்ணும்போது எல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு பொருள் மட்டும் அப்படியே நகர்ந்து போகிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும். ஸோ அது நகர்ற பொருள் முடிவாயிருச்சு. அப்போ அது ஆஸ்ட்ராய்டாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆஸ்ட்ராய்டு இல்லாமல் காமெட்டாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு பொருளாக இருக்கலாம். ஆஸ்ட்ராய்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. எஸ்என்ஆர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ செக் பண்ணுவோம். அந்த மாதிரி சில டெஸ்ட் செக் பண்ணும் பொழுது அது உண்மையிலேயே ஆஸ்ட்ராய்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும். உண்மையிலேயே ஆஸ்ட்ராய்டா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மைனர் பிளான் சென்டருக்கு அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா அது உங்கள் பேரில் அது ரெஜிஸ்டர் ஆகும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கிற இந்த கேம்பெயினோட ப்ராசஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க, இது ஆஸ்ட்ரோமெட்ரிகா சாஃப்ட்வேரில் அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோ. இதை நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கருப்பு வெள்ளை, வெள்ளை கருப்பாக இன்வெர்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ கருப்பாக இருக்கிறதுலாம் அந்த ஸ்டார்ஸு, வெள்ளையாக இருக்கிறது பேக்ரவுண்ட். இன்வெர்ட்டர் பண்ணால் தான் ஈஸியாக தெரியுன்றதுக்காக இந்த ஒவ்வொரு ஸ்டாராக டாட்டாக தெரியுதுல்ல, இதெல்லாம் என்னது? ஸ்டார்ஸ். வானத்தில் இருக்கிற விண்மீன்கள், பெருசும் சின்னதுமா இருக்கிற ஸ்டார்ஸ். இந்த படம் பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்த படம் பாருங்க. அங்க இருக்கா? இது பிளே பண்ண, இந்த வீடியோ பிளே பண்ணுங்களேன். இந்த வீடியோ பிளே பண்ண முடியுமா? இது வீடியோ இல்லையா? இது இந்த வீடியோ பிளே ஆகுது பாருங்களேன். இப்ப அந்த டாட்டா இருக்குல்ல, ஒரு டாட் மட்டும் நகர்ந்து போதா? பாருங்க, நகர்ந்து போதா? மீதி எல்லா டாட்டும் அங்கேயே இருக்கு. ஒரே ஒரு டாட் மட்டும் நகர்ந்து போகுது. எத்தனை இடத்துல நகருது? 4 இடத்துல. 4 ஃப்ரேமை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இதுதான் நான் கண்டுபிடிச்ச அந்த ஆஸ்ட்ராய்டு. இப்போ இந்த மாதிரி நகர்ந்து போறதை பார்த்தாலே தெரியுது இல்லையா? இப்படிதான் நம்ம ஆஸ்ட்ராய்டு இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு அந்த டெஸ்ட் அதை இது உட்படுத்திட்டு அதோட ரிப்போர்ட் அங்கே அனுப்பிச்சிங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்காக உங்களுக்கு அங்கே நாசாலேருந்து அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வரும் உங்கள் பேரில். அதுக்கப்புறம் அது அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அமிச்சேன்ல, இப்போ ஒரு ஆஸ்ட்ராய்டு காமிச்சேன்ல, அது மெயின் பெல்ட் ஆஸ்ட்ராய்டுன்னு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர், டெம்பரரியாக ஒரு நம்பர் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நிகழ்ச்சியில கண்டுபிடிச்சு உங்களோட பேர் கூட அந்த குறுங்கோள்களுக்கு வைக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி அறிவிப்பு விரைவில் வரும். அந்த மாதிரி வரும் பொழுது அதுக்கான இதை தெரிஞ்சுக்க இப்பவே அதை பத்தி சார் சொல்லுவாங்க. நீங்களும் கலந்துக்குங்க அந்த ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுல. வேற ஏதாவது கேள்வி டைம் இப்பயே வச்சுக்கலாமா? கேள்வி டைம் இல்ல இப்ப. அப்படியா? சரி நீங்க உட்காருங்க. சரி, நம்ம உட்காருங்க. மிக்க நன்றி. ஸ்லைட் போடுங்க. நீங்க வாங்க. I request Dr. Josephine Prabha, Associate Dean of Sciences, Bishop Heber College, to honor the coordinator for this session, Ms. Dania, Secretary of Madurai Astro Club. I again request Dr. Josephine Prabha to honor our panel members. I humbly request the panel members to resume to the dais. Okay. First, Mr. K. Balakrishnan, President of Trichy Astro Club. கொஞ்சம் பலமா எல்லாரும் கை தட்டலாம்னு நினைக்கிறேன். Regional Coordinator of TAS, Trichrapalli Region. Mr. Sella Kumar, Secretary of Tiruvallur Astro Club.
Ms. J. Lakshmi, Secretary of Pudukkottai Astro Club. And Professor Ramesh, Coordinator of NMC Astro Club. நண்பர்களே, நம்ம வெற்றிகரமான இந்த ஒரு 2வது பேனல் டிஸ்கஷனை நம்ம வந்து இன்னொரு ஓரிரு நிமிடங்களை நிறைவு செய்கிறோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து இந்த அஸ்ட்ராய்ட் சர்ச்சிங் கேம்பெயினை 2021 நம்ம வந்து நடத்தணும். நம்ம அதற்கான ஒரு கல்மினேஷன் ப்ரோக்ராமை இதே கல்லூரியில் இதே ஸ்டேஜில் நம்ம வந்து நடத்தி அதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் விஞ்ஞான் பிரசார் சார்பாகவும், டாஸ் சார்பாகவும், ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப் சார்பாகவும், பிஷப் ஹீபர் கல்லூரி அத்தனை பேருக்கும் நம்ம வந்து இங்கே ஷீல்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தோம். அதில் பங்கேற்ற பலரும் இங்கே வந்திருக்கிறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து மற்ற இடங்கள்லாம். இது வந்து ஒரு டீம் எஃபெக்ட். அந்த எப்படி செய்கிறோன்றதை நம்ம சர்ச்சிங் கேம்பெயின் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் இந்த நிமிஷம். அதற்கான போஸ்டர் வந்து இருக்குது. இந்த ப்ரோக்ராமும் சரி, சென்ற ஆண்டு நடந்த நேஷனல் சயின்டிஃபிக் செலிப்ரேஷன் சரி, மிக பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இது இந்தியா முழுக்க பேசப்பட்டது. முக்கியமான காரணம் வந்து சகோதரி முனைவர் ஜோஸ்வின் பிரபா மேடம். சென்ற ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, அவங்களுடைய கடுமையான உழைப்பு, ஹானஸ்டான உழைப்பு, சாட்டிஸ்ஃபை, ஒரு கடுமையான உழைப்பு. பல இரவுகள் வந்து அவங்க வந்து 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போனாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நேற்று கூட வந்து வலுக்கட்டாயமா ஜோசப் பிரபாகர் வந்து அவங்கள வீட்டுக்கு வந்து துரத்தி வச்சாரு. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்குற ஒரு அசோசியேட் டீன் ஆஃப் சயின்சஸ் இந்த கல்லூரியில. அதாவது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சில கூட்டங்கள்ல சொல்லுவேன், நம்ம டாஸ்க் மெம்பர்ஸோட அதிகமா டாஸ்க்கு வேலை பார்த்த நபராக அவங்க இருப்பாங்கன்றது பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அவங்க வந்து இந்த கேம்பெயினுடைய இந்த போஸ்டரை வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றாங்க. அனுப்பிச்சிட்டியா? அந்த குரூப்பையும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நீங்க அதெல்லாம் இருக்கட்டும், சும்மா ஜஸ்ட் ஒரே இருக்கப்பட்டோம். அதாவது ஒரு தகவல் என்னன்னா, நம்ம வந்து ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப் மூலமாக கோவை ஆஸ்ட்ரோ கிளப் அந்த ஆஸ்ட்ரோ சர்ச்சிங் கேம்பெயின்ல கலந்துகிட்டதை பாராட்டி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப் ஒரு பெரிய டெலஸ்கோப்பை வந்து பரிசு அளிச்சிருக்கிறாரு. அந்த கோவை ஆஸ்ட்ரோ கிளப் பிரசிடென்ட் சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய வீச்சை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். விரைவில் நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை ஏராளமான செய்திகள் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த கேம்பெயின் வந்து முறைப்படியாக ஸோ இப்போ முறைப்படி நம்மளுடைய இந்த சர்ச்சிங் கேம்பெயினை இந்த இந்த ஹோல் ப்ரோக்ராமோடைய இன்சார்ஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க டீன் ஆஃப் சயின்சஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளர் இப்போ இந்த கேம்பெயினை வந்து எனக்கு அவங்க ஷேர் பண்ணி முறைப்படி துவங்கி வைக்க இருக்கிறார்கள். பண்ணிட்டீங்களாமா? மிக்க நன்றி. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறோம். கல்லூரி வந்து 6:10க்கு விட்டுருவாங்க. சுமார் ஒரு 4000 மாணவர்கள் இப்போ வந்து வெளியில வருவாங்க. அதுக்கு முன்னாடி கடகடன்னு போய் நம்மளுடைய டெலஸ்கோப் எல்லாம் எடுத்து இங்கே தானம்மா இந்த மெயின் கிரவுண்ட்ல நம்ம வந்து இப்போ வைக்கிறோம். பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரப்போகுது. யாரெல்லாம் டெலஸ்கோப் கொண்டு வந்துருக்கீங்களோ உடனடியாக அங்கே வெளியில போய் அதை வந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செஷன் அதான் பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம். நம்ம இங்கே கலையலாம். நன்றி. நாளைக்கு காலையில இன்னைக்கு மாதிரியே தான். இன்னைக்கு கூட சில பேர் வந்து கொஞ்சம் தாமதம். நாளைக்கு காலை இதே மாதிரி சரியாக 9 மணிக்கு நம்ம துவங்கிறோம். அப்படி துவங்கினாதான் நம்மளால வந்து 4:30 மணிக்கு முடிக்க முடியும். லேட்டா வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம முடிக்கிறதுக்கும் லேட் ஆகும். இங்க வந்து ஒரு மொபைல் பிளானட்டோரியம் இண்டோர் ஸ்டேடியத்துல இருக்கு. ஒரு மொபைல் பிளானட்டோரியம் நண்பர் வினோத் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க. யாரெல்லாம் அதை பார்க்க விரும்புறீங்களோ பிரேக்ல அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் பிளானட்டோரியமா பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கு. இது வந்து மொபைல் பிளானட்டோரியம், எங்க வேணாலும் வரும். நண்பர் வினோத் இங்க செட்டப் பண்ணிருக்கிறாங்க. அதையும் நீங்க போய் பார்க்கலாம் இந்த கேப்ல. நன்றி. சார், முக்கியமான அறிவிப்பு. இப்போ டெலஸ்கோப் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, சார் சொன்ன அதே தான் திருப்பி சொல்றேன். அது உடனே போய் எடுத்துட்டு வந்து பக்கத்து கிரவுண்ட்ல நீங்க வரிசையை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தை வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். நேற்று கிளவுட் வந்ததுனால காட்ட முடியல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சீக்கிரமா நம்ம அதை ஆரம்பிச்சோன்னா முடிஞ்ச வரைக்கும் காட்டலாம். ஓகே, நன்றி.
நான் எடுத்து வரேன், என்கிட்ட கிடையாது. அந்த பப்ளிக் அவுட்ரீச் முடிச்சுட்டு 8 மணிக்கு வந்து டின்னர், அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கலையிறோம் இன்னைக்கு. நன்றி.